எல்லோரையும் நம்ம வந்து இந்த சண்டே ஆராதனைக்கு, அது இந்த ஸ்பெஷலான இந்த மதர்ஸ் டே அந்த சண்டே ஆராதனைக்கு எல்லோரும் வருகை தந்ததுக்காக நித்திய ஜீவன் பிரேயர் சார்பாக அன்போடு உங்களை யாவரையும் கர்த்தருடைய நாமத்தின் வருக வருகை என்று வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சூப்பரா இருக்கீங்க? ஹல்லேலூயா. ஓகே, அடுத்தபடியாக வந்து நம்ம நேரத்தை கடக்காதபடி வந்து நம்ம முதலாக வந்து நம்ம சாட்சி நேரத்துக்கு நம்ம போகிறோம். ஸோ சாட்சிகள் வந்து ஆண்டவர் வந்து நம்ம வாழ்க்கையில் செய்த அந்த அற்புதத்தை வந்து நம்ம வந்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுறதுக்காக நம்ம வந்து இங்கே சொல்ல போகிறோம். ஸோ சாட்சிகள் கூறத்துக்கு வந்து முதலாக வந்து நம்ம சிஸ்டர் சேலி வந்து கலக்குமாக வாங்க. சிஸ்டர் சேலி. Praise the Lord. Praise everyone. Okay, I want to talk about my baptism. The day Pastor Sumita did the baptism for me, after when I just dip in and come out, and then I saw a dove was covering me and Pastor Sumita surrounding us, all white in color and very shine. I was very happy. I said something good is going to happen. It's really is happening. So I got a lot of blessing is coming in. The contract, I'm getting a new contract also, and they give me. So January I'm going to start the contract, and I give someone to do now because I can't do, because with me alone I can't do, because I know I have to hire someone to do for me also. So one of my brother-in-law was support me. He say, don't worry Annie, I will call someone to guide you. You go and do, you go ahead and do for your transport. I'm getting the student, about 150 students there. I really thanks to God, and there got so many things Pastor Sumita did for me. What is that the day when the first day when I go and see Pastor Sumita, it was ரொம்ப தடங்கலா இருந்துச்சு பாரு. தடங்கலா is like 1.5 years, nearly about 2 years. My brother-in-law gave me the link and asked me to see the things about Pastor Sumita. I saw already and I said, why this thing all is still disturbing me? Why this Pastor Sumita do that? I say, like that. Okay, I keep on see. One day really touch me already. So what I say, okay, why not I go for it? When I go for it, I did a prayer from Pastor Sumita. I can feel something is coming up from my body. Once the thing come out from my body, I really relieve, I really relieve myself. And then was so many things, good thing is coming. I don't know how to explain some more. I really thanks to God and thanks to Holy Spirit and pastors and pastor also. Thank you. Praise the Lord. ஓகே, பிரைஸ் தி லார்ட். சூப்பரான சாட்சி. அவங்க சாட்சி வந்து அவங்களோட பெப்டிசம் குறித்து தான். ஸோ அவங்க பெப்டிசம் எடுத்ததுக்கு பிறகு அவங்களுக்கு கிடைச்ச அந்த ஆசீர்வாதம், ஏற்கனவே ரொம்ப ஆசீர்வாதமாக தான் இருந்தாங்க. ஆனால் பெப்டிசம் எடுக்கும் போது அவங்களுக்கு வந்து பரலோகத்தில் இந்த ஆசீர்வாதம் இன்னும் வந்து திறக்கப்பட்டது. அதுதான் வந்து அவங்களுக்கு சாட்சியாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முதல் நாள் வந்து அவங்க சுமிதா பார்க்க போன அந்த காரியத்தை அவங்க ஷேர் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப தடங்களாக இருந்துச்சு. ஐ திங்க் ஆல்மோஸ்ட் வந்து ஃபியூ மந்த்ஸ் ஒரு 2 years 2 years வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் தெரியும், ஆனால் போகக்கூடாதுன்னு தடங்களாக இருந்துச்சு. ஆனால் அவங்க இன்னைக்கு வந்து அந்த தடங்களை மீறி போயிட்டு பாஸ்டரை வந்து மீட்டப் பண்ணாங்களோ, அந்த அன்னிலேருந்து வந்து அவங்க வாழ்க்கையில் இருந்த நிறைய காரியங்கள், நிறைய சாபங்கள், நிறைய இந்த மாதிரி காரியங்கள்லாம் எல்லாம் விட்டு விலகிடுச்சு. அதை தான் வந்து அவங்க சாட்சியாக சொல்லியிருக்காங்க. ஹல்லேலூயா. ஓகே, அடுத்தபடியாக ஓகே, கரங்களை தட்டுங்க, நல்லா தட்டுங்க. ஓகே, சூப்பர் சூப்பர். அந்த நாமம் மகிமைப்படட்டும். அடுத்தபடியாக நம்ம வந்து சாட்சி கூறத்துக்கு சிஸ்டர் மெர்லின் வராங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் வந்து இந்த சாட்சி கூற கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன். என்னோட சாட்சி என்னன்னா வந்து நான் வந்து போன வருஷம் 9வது மாசத்துல தான் வந்து நான் வந்து பாஸ்டரை சந்திச்சேன். அதுக்கப்புறம் அவங்க எனக்கு ஜெபிச்சு என் வாழ்க்கையில நிறைய காரியங்களை வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு மாற்றத்துக்குள்ளாக கொண்டு வந்தார். பெரிய விஷயம் என்னன்னா வந்துட்டு என் வாழ்க்கையை திருப்பி போடுற அளவா வந்துட்டு ஞானஸ்தானத்தை வந்துட்டு 12ஆம் மாதம் கர்த்தர் வந்துட்டு எனக்கு அதை தரும்படியாய் கிருபை கொடுத்தாரு. அவர் வந்து எனக்கு அந்த கிருபையை தந்தாரு. ஸோ அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன்.
ஞானஸ்தானம் எடுத்த பிறகு புதிய சிருஷ்டி ஆகும்ன்றது வந்துட்டு வார்த்தையாக நான் படிச்சிருக்கிறேன் பைபிளில். ஆனால் கர்த்தர் அது உண்மையாகவே என் வாழ்க்கையில் வந்துட்டு அதை நடத்தி காண்பித்தார். அதை நான் என் கண் பார்க்க என் வாழ்க்கை மாறுற என் வாழ்க்கையில் மாற்றங்களை வந்துட்டு நானே பார்த்தேன். அதில் முக்கியமாக ஒரு காரியம் என்னென்னா வந்துட்டு என் வேலை காரியம். போன வருஷம் வந்துட்டு ஏகப்பட்ட காரியங்கள் இருந்தது. ஸோ அதோடு சேர்த்து வேலை காரியங்களும் ரொம்ப அதிகமான பிரச்சனைக்குள்ளாக ஆகி டு த எக்ஸ்டென்ட் அந்த வேலையை வந்துட்டு இதுக்கு மேலே வழி இல்லை, நான் அந்த வேலையை விட்டு போய் தான் ஆகணுன்ற ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன். ஆனாலும் நான் வந்து அது பாஸ்டர்கிட்ட குறித்து அது நான் அவங்ககிட்ட அதை தெரியப்படுத்தலை. ஒரு வாரம் கழிச்சு தான் நானே அதை தெரியப்படுத்துகிறேன். அது மென்று முழுங்கி அதை இப்படின்னு சொல்லி நானே அதை யோசிச்சு அதுக்கப்புறம் தான் அவங்ககிட்ட தெரியப்படுத்துகிறேன். ஆனாலும் அவங்க ஒரே வார்த்தை சொன்னாங்க, கர்த்தரோட சித்தமாக இருக்குது, நீ அப்ளை பண்ணி உனக்கு கட்டாயமாக வேலை கிடைக்கும்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன ஒரே வார்த்தை தான். நான் அந்த விசுவாசத்தோடு நான் ஆண்டோட்ட ஜெபிச்சுட்டு நான் வந்துட்டு ஒரே அப்ளிகேஷன் தான் போட்டேன். ஒரே வாரத்தில் இன்டர்வியூ கூப்பிட்டாங்க, 2 வாரத்தில் வேலையும் கிடச்சிச்சு. ஒரே மாதத்தில் அந்த வேலையில் நான் போய் அமர்ந்துட்டேன். அதுக்காக நான் ஆண்டோட்ட நன்றி சொல்லிக்கிறேன். இதுதான் என்னுடைய சாட்சி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமீன். அமீன். சூப்பரான சாட்சி. பார்த்தீங்களா இல்லையா? ஆண்டவர் வந்து முடிவு பண்ணிட்டாருனாக்கா எல்லாம் டக்குன்னு நடக்கும். அல்லேலூயா. அது வந்து அவர் கையில தான் இருக்குது. நம்ம வந்து அவரை பிரியப்படுத்துற மாதிரியான காரியங்கள் அவருக்கான நேரத்தை நம்ம கொடுக்கும் போது, அவர் சொன்னதை வந்து அந்த கற்பனையை நம்ம கை கொள்ளும் போது தான் நம்ம வாழ்க்கையில வந்து பெரிய காரியம் நடக்கும். அல்லேலூயா. அவங்க லைஃபை திருப்பி போடுற மாதிரியான காரியம் நடந்ததும் அந்த ஞானஸ்தானம் மூலமா தான். அல்லேலூயா. ஓகே, அடுத்ததாக சாட்சிகளை கூற கிடைக்கிற நம்ம சிஸ்டர் ஜோவேனா கரங்களை தட்டி. என்னோட சாட்சி என்னன்னாக்கா என்னோட வேலையை குறித்து தான். ஃபார் த ஃபெப்ரவரி அண்ட் ஏப்ரல் மந்த் வந்து ஐம் டூயிங் பார்ட் டைம் ஜாப். சாரி, எனக்கு தமிழ் ரொம்ப வரலனாக்கா, சாரி. ஓகே, நான் வந்து பார்ட் டைம் ஜாப் வந்து ஐம் டீச்சிங். நான் டீச்சிங் பண்ணிட்டு இருக்கேன் டியூஷன். ஸோ அந்த ஜாப் வந்து நான் விரும்பி தான் செய்கிறேன். பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு லெட் கோ மை டீச்சிங் ஜாப்னு சொல்லிட்டு நான் காலையில் ஒரு வேலை செஞ்சுட்டு தென் ராத்திரி வந்து சின்ஸ் ஐ ஹேவ் ஃப்ரீ டைம் ஐ வில் டூ மை டீச்சிங் ஜாப். தென் எனக்கு ஃபெப்ரவரி வரைக்கும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அன்டில் 3 இயர்ஸாக 4 இயர்ஸாக என் கூட இருக்கிறனால ஸோ they started to like gain a lot of knowledge. And then அவங்க பேரண்ட்ஸும் சொல்லிட்டாங்க, I want to stop their level. அவங்க வேறு லெவல் கூட்டிகிட்டு போகணும், லைக் வேறு நெக்ஸ்ட் ஸ்டடீஸ் வேறு சப்ஜெக்ட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு they want to change the students subject. ஸோ அது வந்து கிளாஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. And then நான் வந்து ஓகே கிளாஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு I didn't worry. And then I was like okay never mind அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குறைஞ்சிட்டாங்க. ஸோ குறைஞ்சிட்ட பிறகு தென் எனக்கு தெரியாது I will get into a commitment. And then ஆண்டி ப்ரே பண்ணி பாஸ்டர் சுமிதா ஆண்டி ப்ரே பண்ணிட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி கார்டு அப்ளை பண்ணுங்க, உங்களுக்கு கார்டு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா தான் எல்லாமே பண்ணாங்க. I was not involving in anything of it. And then நான் வந்து சொன்னேன், ஓகேம்மா பிரச்சனை இல்லை, நீங்கள் பண்ணுங்க, கிடச்சிச்சுனாக்கா ஓகே தான். அப்புறம் அம்மா சொன்னாங்க, இல்லை சுமிதா ஆண்டி சொல்லிட்டாங்க கிடச்சிரும் அப்படின்னு. தென் ஓகே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் அப்படி இருந்துட்டோம். And then கார்டு அப்ளை பண்ணிட்டு லைக் ஒரு வாரத்திலேயே பதில் சொல்லிட்டு கார்டியும் கிடச்சிச்சு. I praise God for that. கார்டியும் கிடச்சிச்சு, கார்டியும் வந்துருச்சு. And then கார்டி வந்த பிறகு I was like very confused already. ஓகே எப்படி இது பண்ணுறது, நான் எப்படி கார்டி காசு கட்டுறது எல்லாமே சொல்லிட்டு I was like very confused. நான் அம்மா கிட்ட புலம்பிட்டு இருந்தேன், அப்பா கிட்ட புலம்பிட்டு இருந்தேன், ஆண்டி கிட்டேயும் போய் புலம்பிட்டு இருந்தேன். ஆண்டி வந்து சொன்னது ஒரே வார்த்தை தான். ஆண்டி சுமிதா ஆண்டி சொன்னாங்க, உனக்கு பிள்ளைங்க கிடைக்கும், நீ வந்து நான் ப்ரே பண்ணவா வேணாமா, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க வேணும்னு தான் கேட்டாங்க. ஆண்டி கேட்டாங்க, ஆண்டி சொன்னாங்க, நான் சொன்னேன் ஆண்டி எனக்கு 3 பிள்ளைங்க போதும் அப்படின்ட்டு. அப்புறம் ஆண்டி சொன்னாங்க, இந்த மாதிரி நான் 3 பிள்ளைங்க காட்டி ப்ரே பண்ணுவேன், ஆனால் 3க்கு அதிகமாக உனக்கு கிடச்சிச்சுனாக்கா டோன்ட் பிளேம் மீ, அது நீ கரெக்டாக காட் கிட்ட பேசிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன், ஆண்டி இல்லை பிரச்சனை ஆண்டி, எனக்கு 3க்கு வேலை கிடச்சாலும் எனக்கு ஓகே தான், எனக்கு என் கமிட்மெண்ட் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அப்புறம் ஆண்டியும் ப்ரேயரில் வச்சாங்க, சுமிதா ஆண்டியும் ப்ரேயரில் வச்சாங்க, நானும் அப்படியே போயிட்டு இருந்துச்சு லைஃபு. திடீர்னு இன்ஸ்டண்ட்டாக லைக் ஆன் திஸ் மந்த் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல, திடீர்னு எனக்கு ஒரு 4 பிள்ளைங்க எக்ஸ்ட்ரா எனக்கு பர்சனல் டியூஷன் வந்துச்சு. அண்ட் தென் ஐம் டூயிங் another personal tuition which is like a home tuition at a center. எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு. அண்ட் நவ் ஐ எம் லைக் ஃபுல் பேக்ட் வித் நோ எனி தூக்க கூட டைம் இல்லாத அளவுக்கு எனக்கு ஃபுல்லாக டியூஷன் இருந்திருக்கு. I really praise God. It's not about that I'm working a lot, that
இட்ஸ் லைக் ஐ பிரேஸ் காட். லைக் ஒரு சின்ன விஷயத்துக்கு காட் வந்து இவ்வளவு கொடுக்குறாரு, இவ்வளவு டார்ஸ் ஓபன் பண்றது. ஐ தேங்க் காட். ஹalleluya. சூப்பரான சாட்சி. நீங்க கேட்பதுக்கும் நினைப்பதுக்கும் மேலாக செய்யற ஆண்டவர் தான் நம்ம ஆண்டவர். அவங்க 3 கேட்டாங்க, 4 கொடுத்தாங்க. 4 கேட்டாங்களா தெரியாது, ஆனா இன்னும் நிறைய வந்து வந்துட்டே இருக்கும். ஓவர்ஃப்ளோ தேவன், நம்ம தேவன். ஹalleluya. ஓகே, அடுத்ததாக சாட்சி வந்து என்னோட சாட்சி ஒரு சிறு சாட்சி தான். ஸோ இது வந்து என்னோட லாஸ்ட் நடந்தது ஒரு காரியம். ஸோ நானும் வந்து எப்படி சரி சொன்ன மாதிரியோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் சிஸ்டர் இவெஞ்சலிஸ்ட் சுமிதா அவங்கள பற்றி நம்ம வந்து தெரிய வந்து பாஸ்டர் லூயிஸ் மூலமாக அப்போ வந்து நம்மளும் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் தொடர்பு கொண்டு நம்மளும் போய் பார்த்தோம். ஸோ எனக்கு வந்து அதே ஒரு காரியம் தான். என்னோட லைஃப் வந்து நல்லா சூப்பராக தான் போயிட்டு இருந்துச்சு, எந்த ஒரு குறையும் எதுவுமே இல்லை. ஆனால் இருந்த பொழுதிலும் வந்து நம்ம இருதயத்தில் வந்து ஏதோ ஒரு எம்டியான ஒரு ஃபீல். எல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் இருந்த பொழுதிலும் வந்து அந்த ஒரு பெரிய மகிழ்ச்சி வந்து இல்லை மன மகிழ்ச்சின்னு வாங்கம்மா கர்த்தருக்குள்ள அது வந்து கொஞ்சம் குறைவாக காணப்பட்டது. அது வந்து என்னோட விசுவாசமாக கூட இருக்கலாம் பாருங்க. பட் அந்த நேரத்தில் வந்து எனக்கு வந்து இதை எப்படி வந்து இன்டர்பிரேட் பண்ணிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அந்த காலகட்டத்தில் தான் வந்து நம்ம வந்து போய் பாஸ்டரை நம்ம மீட்டாக பண்ணோம். ஸோ பாஸ்டர் வந்து எனக்காக ப்ரே பண்ணும்போது அப்போதான் வந்து எனக்கு தெரிய வந்துச்சு என்னோட பரம்பரை சாபங்கள் ஒரு சில காரியங்கள்னால வந்து நம்மளால வந்து மூவ் ஃபார்வர்ட் பண்ண முடியல. ஸோ நிறைய காரியங்கள் வந்து நம்ம வந்து தடையை போல இருந்துச்சு. நான் அந்த தடையை பார்க்கல, பட் இருந்தாலும் அதுதான் உண்மை. அந்த தடை அங்கே உடையாத வரைக்கும் எனக்கு அது ஒரு தடையாக தான் இருந்துச்சு. அப்போ பாஸ்டர் மூலமாக ப்ரே பண்ணும்போது ஆண்டவர் வந்து அந்த நேரத்தில் ஒரு காட்சியை வந்து எனக்கு கொடுத்தாரு. அவர் வந்து அந்த சிலுவையில் வந்து தொங்கிட்டு இருக்கும்போது வந்து அவர் சிலுவையிலேருந்து கீழே என்னை பார்க்குறாரு. நான் கீழேருந்து வந்து அந்த ஆண்டவர் அந்த சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறத வந்து நான் பார்க்குறேன். அப்போ வந்து அதை நான் எப்படி வந்து அதை வந்து எனக்கு வந்து பாஸ்டர் வந்து இன்டர்பிரேட் பண்ணாங்கன்னாக்கா என்னோட பாவங்களையும் சரி என்னோட சாபங்களையும் சரி வந்து ஆண்டவர் வந்து சிலுவையில் வந்து சுமந்துட்டாரு. அதை வந்து நான் முன்னே விசுவாசிக்கல, ஆனால் எப்போ வந்து பாஸ்டர் மூலமாக வந்து அந்த நேரத்தில் நான் அதை விசுவாசிக்க ஆரம்பிச்சோம்னா அப்பயே வந்து என்னோட பாவங்கள் சாபங்கள் பரம்பரை சாபங்கள் எல்லாமே வந்து விடுதலை கிடைச்சிச்சு. அதுலேருந்து வந்து என்னோட லைஃப்பை வந்து மாறினுச்சு. ஸோ இது வந்து என் லைஃப்ல வந்து ஒரு பெரிய சாட்சி. அந்த நாள்லேருந்து தான் வந்து நான் வந்து கர்த்தருக்குள்ள வந்து இன்னும் ஒரு லெவல் வந்து கொஞ்சம் விசுவாசத்துக்குள்ள வந்து நடக்க ஆரம்பித்தேன். ஸோ அதுக்காக வந்து நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். ஹல்லேலூயா. ஸோ அதே போல் வந்து நமக்குள்ளேயும் வந்து அன்றைக்கு வந்து நமக்குள்ளே வந்து நம்ம விசுவாசம் இருக்கும், ஆனால் நம்ம விசுவாசம் குறைவாக காணப்படுதான்னு தெரியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னாக்கா அன்றைக்கும் வந்து நம்ம விசுவாசத்தை வந்து இன்னும் மேலே கூட்டணும். நேத்தோட இன்னைக்கு இன்னொரு படி, இன்னொரு நாளைக்கு இன்னொரு படி. அதுதான் வந்து நம்ம ஆண்டவர் அந்த நித்திய ஜீவன் போய் சேரத்துக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பாதியா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ அடுத்தபடியாக வந்து வேர்ட் ஆஃப் காட் படிக்கிறதுக்காக நம்ம மத்தியில் வந்து சிஸ்டர் வராங்க. கரங்களை தட்டி சந்தோஷமாக Joshua chapter 1 verses 9. The Lord your God is with you wherever you go. Amen. Amen. Hallelujah. Thank you so much, ma'am. ஸோ 2 வார்த்தையாக இருந்தாலும் ஒரு 3 வரியாக இருந்தாலும் வந்து அந்த ஆண்டவரோட அந்த வார்த்தை வந்து அவங்க லைஃப்பில் கிரிக்கை செய்யும். அதே போல் அந்த வார்த்தையை விசுவாசிக்கிற நம்ம லைஃப்லையும் வந்து அந்த வார்த்தை வந்து கிரிக்கை செய்யும். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக நம்ம நேரத்தை கடக்காம நம்ம யாவரும் எழுதி நின்று தேவ வார்த்தையை கொண்டு வருகின்ற நம்ம இவாஞ்சலிஸ்ட் பாஸ்டர் சுமிதா, the founder of the நித்திய ஜீவன் prayer house, அவர்களை நம்ம முன்னுக்கு கரங்களை தட்டி அன்போடு வரவேற்கிறாங்க. ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. So இந்த நாள் ரொம்ப விசேஷமான நாள். சாட்சிகள் நேரம் அப்படியே கடந்து போயிடுச்சு. ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு நம்ம செய்தியை blessing செய்தியை நம்ம ஆரம்பிப்போம். கண்களை மூடி ஏசப்பாவை உங்களோட உள்ளத்துல வரவேங்க. Thank you Jesus. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. அன்பின் பரலோக தந்தையே, அப்பா ஆண்டவரே, இந்த விசேஷமான நாள் அந்நியர்கள் தினம். இந்த நாள் ஆண்டவரே நாங்கள் மகிழ்ச்சியோடு
கொண்டாட எங்களுக்கு ஒரு வாய்ப்பை நீங்க தந்ததுக்காக நன்றி அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு அன்னையர்களையும் நீங்க ஆசீர்வதிக்கணும் ராஜா. ஆண்டவரே, ஒரு தாய், ஆண்டவரே, ஒரு தாய்க்கு நீங்க எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை நீங்க கொடுத்து வைத்திருக்கிறீங்களோ அது அத்தனை பேருக்கும் நீங்க இன்னும் அதிகமாக தெரியப்படுத்துங்க சுவாமி. தாய்களோடு வந்திருக்கிற ஒவ்வொரு தகப்பன்மார்களையும், ஒவ்வொரு கணவர்களையும், ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிக்கணும் ராஜா. ஆண்டவரே, எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஸ்தானம் மரியாதை கொடுத்து வைத்திருக்கிறீங்கன்றது இந்த செய்தி மூலமா நீங்க தெரியப்படுத்துங்க சுவாமி. ஒரு தாய் தன் குடும்பத்தை எப்படி கட்ட வேண்டும், எப்படிப்பட்ட குணங்கள் சுபாவங்கள் இருந்தா என்னென்ன காரியங்கள் அவள் செய்தால் தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியும்ன்றது குறித்து இந்த செய்தி மூலமா நீங்க தெரியப்படுத்துங்க ராஜா. இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களும் நீங்க பேர் பேராக ஆசீர்வதிக்கணும் ராஜா. ஆவியானவரே, கர்த்தாவே, உங்களோட தெய்வீக வார்த்தை கொண்டு என் மூலமா நீங்க மட்டுமே பேசுங்க சுவாமி. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உட்காருவோம். Praise the Lord. இந்த நாள் எல்லாருக்குமே தெரியும், அந்நியர்கள் தினம், மதர்ஸ் டே. மதர்ஸ் டே, எல்லா மதர்ஸ் வந்திருக்கிறீங்க. Praise the Lord. முழு உலகமே கொண்டாடுற ஒரு நாள் இது. ஹல்லேலூயா. முழு உலகமே கொண்டாடுற ஒரு நாள். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இது. இந்த நாள் நம்ம விசேஷமாக ஏன் கொண்டாடுறோம்னாக்கா, இந்த நாளை நியமித்து வைத்து நம்ம மன்னியர்களுக்காக நம்ம கொண்டாடுறோம். இந்த பூமியில ஒரு தாய் நமக்கு ஒரு பாக்கியமாக கொடுத்திருக்கிறார். தாய்மையை கொண்டாடுற ஒரு நாள் இது. இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பான தாய்மார்களே, இவாஞ்சலிஸ்ட் சுமிதாக சார்பில் உங்களை அன்போடு மனமாற வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. நீங்களே கைகள் தட்டிக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஒரு அன்னையாக இருப்பது இந்த பூமியில ஒரு மிகப்பெரிய பாக்கியம் இல்லையா? இந்த பாக்கியத்தை எல்லாருமே ரிசீவ் பண்ணணும். நீங்கள் ஒரு அன்னை மட்டுமல்ல, ஒரு குடும்பத்தை கட்டுகிற ஒரு பொறுப்பு இருக்கு. பிள்ளைகளை வளர்க்கறது ஒரு பொறுப்புகள் இருக்கு. ஒரு நல்ல சமுதாயத்துக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கணும்ன்றதா தேவனோட விருப்பமாக இருக்கு. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு வேலையை தேவன் ஒவ்வொரு தாய்மார்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த விஷயத்துல நம்ம கவனமாக நம்ம புரிந்து கொண்டு அது நடந்தாலே போதும், ஒரு சக்சஸ்ஃபுல் மதராக நம்ம இந்த பூமியில வாழ முடியும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தாய்மார்களை நம்ம கொண்டாட வேண்டும். மகிழ்ச்சியாக அந்த தாய்மார்கள் இருக்க வேண்டும். அவங்களை உயர்த்த வேண்டும். அவங்க செழிப்பாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட அன்னையர்களுக்கு நம்ம மதிப்பு மரியாதை கொடுக்கணும்னு தேவன் விருப்பப்படுறாரு. சோ இந்த நாள் எதுக்காக கொண்டாட? இந்த நாளை விடுங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற நபர்களை தான் நம்ம கொண்டாடுறோம் இல்லையா? அதுக்கு பின்னாடி இருக்கிற நபர்களை தான் நம்ம கொண்டாடுறோம். ஒரு தாய் கஷ்டப்பட்டு பிள்ளைகளை பெற்றெடுத்து நல்லபடியாக வளர்த்து ஒரு சமுதாயத்துக்கு ஒரு பரிசாக கொடுக்கிற அந்த தாயை நம்ம நிச்சயமா மதிப்பு மரியாதை கொடுத்து கௌரவிக்கணும்னு ஏசப்பா தெரியப்படுத்துறாரு இல்லையாமா? இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு தான் இந்த தாய்மையினால நம்ம கொண்டாடுறோம். இந்த ஆக்சுவலி இந்த உலகத்துல இந்த பூமியில எப்போ இந்த மதர்ஸ் டே டிக்ளேர் ஆகுது? ஸோ அதோட ஹிஸ்டரி என்னன்னாக்கா 1908 அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா ஜாவிஸ் அவங்க தாயை அவங்களோட மரண நாள், அவங்க தாயோட மரண நாள் மே 9 ஸோ அந்த 1905 அவங்க மரணம் நினைக்கிறேன். ஸோ அந்த நாள் அவங்களோட நினைவு, அந்த தாய் செய்த தியாகத்தை நினைத்து அந்த மகள் ஆனா ஜார்விஸ் அவங்க இதை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எங்க சர்ச்சில், ஒரு சர்ச்சில் தான் செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ அது அப்படியே போயிட்டே இருக்கு. வருஷம் வருஷம் அந்த தாய் செய்த தியாகத்தை நினைச்சு அவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த US பிரசிடென்ட் பார்த்து 1914 அது லீகலா அபிஷியலா டிக்ளேர் பண்றாரு. மதர்ஸ் டே இது அபிஷியலா கொண்டாடுவோம். எவ்ரி மே மாசம் 2nd வீக் அது அபிஷியலா கொண்டாடுவோம் டிக்ளேர் பண்றாங்க. ஆனா நம்ம ஏசப்பா பாருங்க, 4000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு தாய்க்கு எவ்வளவு ஒரு உயர்ந்த ஸ்தானம். ஒரு தாய் தன் மகனை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன்னாக்கா, அந்த தாய்க்கு ஒப்பாக அவரை வைத்து அவர் சொல்றார். 4000 வருஷத்துக்கு முன்னாடியே
நம்ம தேவன் நமக்காக இந்த வார்த்தையை சொல்றாரு. ஒரு தாய் தன் மகனை தேற்றுவதை போல நான் உங்களை தேற்றுகிறேன். ஸோ இப்படிப்பட்ட ஒரு தாயாக நம்ம இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு தாய், பிள்ளைகளை தேற்றக்கூடிய ஒரு தாயாக நம்ம மாறணுன்றது அவரோட விருப்பம், நோக்கம் எல்லாமே. இப்போ என்னன்னாக்கா, ஒரு நல்ல பிள்ளைகள், நல்ல தாய்களை பெற்றிருக்கிற பிள்ளைகள் நிச்சயமாக இந்த நாளை நீங்க கொண்டாடும். நிச்சயமாக அவங்களோட தியாகத்தை பார்த்து, அவங்க செஞ்ச நன்மை காரியங்களை பார்த்து நிச்சயமா பிள்ளைகள் அத்தனை பேரும் இந்த நாளை கொண்டாடுறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு. இப்ப ஆவியானவர் தெரியப்படுத்துறார், தாய்கள் பிள்ளைகளை பெறக்கூடிய ஒரு தாய்கள் மட்டுமா இந்த நாளை கொண்டாடணும். இதுல நிறைய தேவ ரகசியங்கள் இருக்கு. இந்த நாள்ல எத்தனை பேர் நீங்க உணர்ந்தீங்க இங்க ஆண்டவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறது? ஜீவனுள்ள தேவன் இந்த இடத்துல இருக்கிறார். அந்த தேவன் கிட்ட தினந்தோறும் நான் பேசிட்டு இருக்கிறேன். அந்த தேவன் அதிகாலை நேரத்துல என்ன வார்த்தை சொல்றாரோ அது மட்டுமே நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் தான். அது எனக்கு ரொம்ப போராட்டமா இருக்கும். இந்த செய்தியில இந்த விஷயத்துல நான் பேசுற சில சாட்சிகள் யாரோடைய மனசு காயப்படுத்தவும் நோகடிக்கவும் கிடையவே கிடையாது. அவங்க என்னென்ன விஷயங்கள் தனக்கு கரெக்டா இருக்கு, நான் நடக்கிற விஷயங்கள் கரெக்டா இருக்குது நினைச்சிட்டு இருக்கிறாங்களோ அந்த விஷயங்கள் இறைவனோட பார்வையில எப்படி இருக்கு அது மட்டும் தான் நான் பிரசன்ட் பண்ண போறேன். ஏன்னா நிறைய பேரு ஜனங்க லைவ்ல பார்த்துட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்குமே இது ஒரு லேர்னிங் ஆகக்கூடிய ஒரு விஷயம். அதை கரெக்ட் பண்ணிட்டு நம்ம இறைவனோட வழியில எப்படி நடக்கணும், அப்பதான் ஒரு சக்சஸ்ஃபுல் மதராக நம்ம மாறவே முடியும்னு தேவன் தெரியப்படுத்தி இருக்கிறார். சில சாட்சிகளை நான் பேர் குறிப்பிட்டு சொல்ல மாட்டேன். சில சாட்சிகள் தேவன் அனுமதி கொடுத்திருக்கிறார் பேர் சொல்ல. ஹல்லேலூயா. இந்த நாளில இந்த நாள் வெறும் தாய் பிள்ளைங்களை பெற்ற தாய்க்கு மட்டுமா இந்த நாள்னாக்கா கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. சோ எப்படின்னாக்கா, ஆவியானவர் சொல்றாரு, திருமணம் ஆகி குழந்தை இல்லாத தாய்மார்கள் இருக்கிறாங்க இல்லையா? நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? திருமணம் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லாத தாய்மார்கள் ஆகட்டும், இல்ல திருமண வயது கடந்து அது போய்விடுற பிள்ளைகளும் இருக்கிறாங்க, பெண்களும் இருக்கிறாங்க இல்லையா? இல்லனா திருமணத்தை தியாகம் பண்ண பிள்ளைகள், பெண்கள். தியாகம், எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சகோதரி அண்ணம்மா ஒரு 4 குழந்தைங்களை வளர்க்கக்கூடிய ஒரு பொறுப்பு, அதனால திருமண காரியங்களை தியாகம் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நம்ம சிஸ்டர் நித்யா. சோ இந்த மாதிரி பெண்களுக்கும் இந்த ஆசீர்வாதம், இந்த நாளோட ஆசீர்வாதம் நிச்சயமா கிடைக்கும்னு தேவ ஆவியானவர் சொல்றாருங்க. ஹல்லேலூயா. கலாத்தியன் 4 அதிகாரத்துல 27 வசனம். இந்த வசனத்தின்படி, வாழ்க்கைப்பட்டவளோட பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீகளோட பிள்ளைகள் அதிகம். சோ இப்படி நீங்கள் சரீர பிரகாரமாக பிள்ளைகளை நீங்க பெறாவிட்டாலும் நீங்களும் ஒரு ஆவிக்குரிய விதத்தில் ஒரு தாயாக நீங்க மாறுவீர்கள் அப்படின்னு தேவன் தெரியப்படுத்தியிருக்கிறார் இல்லையா? ஹல்லேலூயா. கலாத்தியன் 3 அதிகாரத்துல 28-29 வசனம். இந்த வசனத்தின்படி அநேக கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இந்த பெண்கள் அநேக ஜனங்களை கிறிஸ்துவுக்குள்ள நடத்தும் பொழுது அவங்களும் ஒரு தாயாக மாறி விடுகிறாங்க. இந்த விஷயத்துல ஆண் பெண் என்ற வித்தியாசம் கிடையாது. எல்லாருமே கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம், எல்லாருமே ஆபிரகாமின் சந்ததிகள். சோ நம்மளுக்கு எல்லா உரிமைகள் இருக்கு. நம்ம திருமணம் ஆகட்டும் ஆகாத போட்டோம், நம்ம கிறிஸ்துவருக்குள்ள ஜனங்களை கொண்டு வரதா நம்மளோட வேலை, நம்மளோட கடமை. அப்ப நீங்களும் ஒரு ஆவிக்குரிய தாய்கள் தானமா? தானமா? ஹல்லேலூயா. அது நம்ம புரிஞ்சு அந்த வாழ்க்கையில நம்ம ஈடுபட்டாலே போதும். நிறைய ஆத்மாங்களை சகோதரி நித்யா எனக்கு அனுப்பிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே தேவன் விடுதலை கொடுத்துட்டு இருக்கிறாரு. சோ இப்படிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்றது இது ஒரு தாய்மைக்குண்டான ஒரு விஷயம். இந்த நாள் நீங்களும் செலிப்ரேட் பண்ணி அந்த ஆசீர்வாதங்களை நீங்களும் ரிசீவ் பண்ணலான்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். உலகத்துல 2 விதமான தாய்மார்கள். வாசிப்போம். நீதிமொழிகள் 14:1. அல்லேலூயா. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இழுத்து போடுகிறாள். ஆமென். ஆமென். இதுல 2 விதமான ஸ்திரீகள்.
ஸோ ஒரு நல்ல தாயாக மாறணும், இல்லைன்னா கெட்ட தாயாக இருக்கணும் சொல்லப்படுவார்கள். இந்த கெட்ட தாயார்கள்னு தள்ளி விட மாட்டாரு. அவங்களை எப்படியாவது ஃபாலோ பண்ணி எப்படியாவது அவங்களை நல்ல தாயாக மாறணும்ன்ற ஒரு நோக்கத்தோட தான் ஆவியானவர் துடிக்கிறாரு, தவிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு விஷயம் தேவன் எனக்கு இன்னைக்கு தெரியப்படுத்துறாரு. ஒரு தாய் எப்படி தன்னுடைய பிள்ளைகளை எப்படி பெற்றெடுத்து அவங்கள வளர்த்து இந்த பூமியில ஆளாக்கி தன்னுடைய மகனையும் மகளையும் அவங்க நல்லபடியாக சமுதாயத்துல ஒரு பரிசாக கொடுக்கிற ஒரு தாய் தான் நல்ல தாய். அது பண்ணாதுங்க கெட்ட தாய். இதுதான் டிஃபரன்ஸ் இல்லையாமா? இப்படிப்பட்ட ஒரு தாய்க்கு அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு வரும் தலைமுறைக்கு அவங்க ஒரு முன் மாதிரியாக இருக்கணும்ன்றத தேவனோட விருப்பம். நிறைய எல்லா பெண்களும் ஒரு நாள் தாய் ஆகுவாங்க. அவங்க பார்த்து வளர்ற விஷயத்த அவங்களுக்குள்ள வளரும். அது நம்ம இப்பவே நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம தெரியப்படுத்தி ஒழுக்கத்தின் பாதை, இறைவனோட பாதையில கொண்டு வரணும்ன்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த கடமையை நம்ம கண்டிப்பா நம்ம செஞ்சு ஆகணும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. ஒரு தாய் கர்ப்பவதி ஆன பிறகு அவங்களோட தியாகங்கள் காணப்படுகிறது நம்ம எல்லாருமே பார்க்க முடியும். எத்தனை நாள் அவங்க தூங்காம இருக்கிறாங்க, எத்தனை நாள் அவங்க சாப்பிடாம இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இரவும் பகலும் கண் விழித்து தன்னோட பிள்ளைக்காக காத்து அந்த நாட்கள் அதிகம் இல்லையா? ஸோ அதுக்கப்புறமா அந்த பர்த் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா பொறுப்புகள் வளர ஆரம்பிக்குது, பொறுப்புகள் அதிகமாக ஆரம்பிக்குது. அந்த குழந்தைங்களை பராமரித்து வளர்க்குற ஒவ்வொரு விஷயமும் எத்தனையோ நன்மையான காரியங்கள் அந்த தாய் தியாகம் செய்யறாங்க இல்லையா? பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடுறாங்க. பிள்ளைகள் அம்மா நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டக்குள்ள ஆமா நான் சாப்பிட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா சாப்பாடு பாத்திரத்துல கிடையாது. என் பிள்ளைங்கள் சாப்பிட்டா அது போதும். இதுதான் நல்ல தாய். ஹல்லேலூயா. சோ இந்த மாதிரி ஒரு பெருந்தன்மையான ஒரு தியாகத்தை பண்ணி பெரிய இருதயத்தோட நடக்கிற ஒரு நல்ல தாயின்னு அங்கீகாரம் கொடுக்கறாரு. அதே நேரத்துல பெண் பிள்ளைகள் வளர்ந்தக்குள்ளோ அவங்களோட பருவம் அடைந்த பிறகு அவங்க ஓடோடி அந்த தாய்கிட்ட தான் சொல்லுவாங்க. அந்த தாய் அப்படியே அவங்கள கட்டி அணைத்து முத்தமிட்டு அவங்களுக்கு ஒரு ஆனந்த கண்ணீரோடு அவங்க கட்டி அணைக்கிறாங்க. ஐயோ இதுக்கு மேல என்னோட பெண்ணை நல்லபடியாக பொறுப்போட நான் பார்த்துக்கணும், பாதுகாக்கணும், ஒழுக்கமா நடத்தணும்ன்ற ஒரு உணர்வு வருது பாருங்க. அதுதான் நல்ல தாய். ஹல்லேலூயா. தன்னோட வாலிப மகன்கள் முகத்தை வளர்றாங்க, முகத்தை பாக்குறாங்க, முகத்துல ஒரு மாற்றம், சரீரத்துல ஒரு மாற்றம். ஐயோ என் மகன் வளர்ந்துட்டு இருக்கிறானே, என் மகன் நல்லபடியா வளரணும், அவனுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கணும், கிடைக்கணும். அது கிடைச்ச பிறகு ஒரு நல்ல குடும்பம் கிடைக்கணும், நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கணும், நல்ல பிள்ளைகள் பெற்றெடுக்கணும். பொத்தி பொத்தி தன்னோட இருதயத்துல ஆசையை வைத்து கொண்டு வளர்க்கிறாளே அவள் தான் நல்ல தாய். ஹல்லேலூயா. சோ இப்படி ஒவ்வொரு விஷயமும் குழந்தைக்கு குளிரானாக்கா போர்வை போட்டு சுகமாக தூங்கட்டும் நினைக்கிறாளே அவள் தான் நல்ல தாய். ஜுரம் ஆகட்டும், ஃபீவர் ஆகட்டும், கண் முழிச்சு பாக்குறாங்களே அவள் தான் நல்ல தாய். இதெல்லாம் பார்க்காதுங்கோ. தாய்மை தாய்மை ரெண்டு விதமான தாய்களுக்கு கொடுத்திருக்கிறார். சோ குழந்தை பெத்த உடனே விட்டுட்டு போறவங்க தாய்மை அந்த குழந்தைங்களை வளர்க்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு தாய்க்கு நல்ல தாயின் கிடையாதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். சோ குழந்தைங்களை பெற்றெடுத்து வளர்த்து நல்ல விதமாக நல்ல நிலைமைக்கு கொண்டு அவங்கள ஆளாக்கி சமுதாயத்துக்கு பரிசாக கொடுக்கிறவள் தான் நல்ல தாய். ஹல்லேலூயா. அடுத்தது புத்தி இல்லாத ஸ்திரீ. அந்த வசனத்திலேயே இன்னொரு ஸ்திரீ பத்தி பேசி இருக்கிறது. புத்தி உள்ள ஸ்திரீ தன்னோட வீட்டையே கட்டுவார் இல்லையா? சோ இந்த தாய் தான் நல்ல தாயோட டெபினிஷன் நம்ம பார்த்து இருக்கிறோம். அது அன்றாட வாழ்க்கையில நடக்கிறதா இதெல்லாம் புதுசா ஒண்ணு நான் சொல்லிட்டு இல்லை இல்லையா? அடுத்தது புத்தி இல்லாத ஸ்திரீ தன் கையாலே அதை இடித்து போடுவாள் இல்லையா? சோ இந்த மாதிரி ஒரு விஷயம். நான் திருநெல்வேலியில சர்ஜரி முடிஞ்ச கையோட நாங்க திருநெல்வேலிக்கு நாங்க போயிட்டு 2020 அங்க போன பிறகு சர்ச் எல்லாம் ஓபன் பண்றோம், எல்லாமே பண்றோம். ஒரு தாய் வயசானுங்க, அவங்களுக்கு ஒரு 80+. இந்த தாயோட ஆத்மா சேவாகணும், இந்த தாய்க்கு ஒரு நல்ல தாயின் பேர் வரணும்ன்றதா ஆவியானவரோட நோக்கமாக இருந்தது. அந்த தாய் என்கிட்ட பிரேயர் ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க. அவங்களோட ரிஸ்ட், இந்த கை ரிஸ்ட்
ரொம்ப வலியா இருக்கு. நான் பார்ன் கிறிஸ்டியனி எப்போதும் நான் ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். ஆனா எனக்கு சரியே ஆக மாட்டேங்குது. நான் எடுக்காத ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் இல்லை, ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்தாச்சு. நீங்க ஜெபம் பண்ணுங்க, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு வந்து தெரியப்படுத்துறாங்க. ஸோ அவங்கள கேஸ் எடுத்து நான் ஜெபம் பண்றேன். இதுதான் முதல்ல நான் எடுத்த கேஸ். அதுக்கு முழுக்க பின்னணியா ஆவியானவர் தான் நின்னார். அவர் என்ன சொன்னார்னாக்கா, ஏன் அந்த கை வலி, ரிஸ்ட் வலி எதுக்கு? 50 வருஷத்துக்கு முன்னாடி என்னை கொண்டு போறாரு. இது சத்தியமான ஒரு விஷயம். நிச்சயமா இந்த வீடியோ அவங்க சார்ந்த ஜனங்கள் பார்ப்பாங்க. இந்த டைமிங், இந்த கிளிப்பிங்கை வைத்து அனுப்புனாக்கா நிச்சயமா அவங்க மனம் திருந்தல் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இதுதான் கடைசி சான்ஸ்னு தேவ ஆவியானவர் இன்னைக்கு என்னோட பேசினார். ஹல்லேலூயா. 50 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு போறாரு. அந்த தாய் 30 வயசுல அவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆகி 2 பிள்ளைகள், ஒரு மகன் 10 வயசு, 2வது ஒரு பெண் மகள் 8 வயசு. இவங்களை விட்டுட்டு 3ஆவதான ஒரு நபரோட ஓடி வந்துடுறாங்க. ஸோ அப்ப அந்த கணவன் எப்படி இருந்தார் அது காமிக்கிறார் காட். அந்த கணவன் இந்த மனைவி விட்டுட்டு போனதுனால அவர் மனநோயாளியாகி புலம்பி கரெக்டா 60 வயசுல இருக்கிற ஒரு விஷயத்தை ஆண்டவர் தரிசனத்தோட காமிக்கிறார், எனக்கு காமிக்கிறார். அந்த 60ன்றது வந்து ரத்த கோலத்துல காமிக்கிறார். இந்த விஷயம் அந்த தாய்க்கு தெரியும். ஆனா அந்த இறுதி சடங்குல போக மாட்டேன்றாங்க. அந்த வாழ்க்கையை தன்னோட கையில இடித்து போடுறாங்க. முதல் இடி அதுதான். 2வது அவங்க மகன் 10 வயசு பையன், வளர்ப்புக்கு யாரும் இல்லை, டேக் கேர் பண்றதுக்கும் யாருமே கிடையாது. ஏன்னா அப்பா மனநோயாளி ஆயிட்டு இருக்கிறாரு, யாருமே பாக்குறதுக்கு யாருமே கிடையாது. அந்த மகன் வளர்றாரு. ஒரு கட்டத்துல வாலிப பருவம் ஆகுது. ஏதோ சின்ன வேலைங்களை பார்த்துட்டு உலக ரீதியில வாழ ஆரம்பிக்கிறாரு. அவர் வந்து எல்லா பழக்கமும் கத்துக்கிறாரு. குடி பழக்கம், போதை பழக்கம். அவர் வந்து பேச்சுலர் தான். ஆனா 42 வயசுல அந்த மகனோட பாடியை காமிக்கிறார். லங்ஸ், இருதயம், வயிற்றுல உள்ள அத்தனை லிவர் பார்ட்ஸ், கிட்னி அத்தனையும் அழுகி போய் டேமேஜ் ஆகி ரத்த வாந்தி எடுத்து மரிக்கிறார். இந்த விஷயம் அவங்க கேள்விப்பட்டோ வரல. ஸோ அந்த பையனோட வாழ்க்கை தன்னோட கையில இடித்து போடுறாங்க. மகள் இப்போ அடுத்தது 8 வயசுல விட்டுட்டு வந்த அந்த மகள் என்ன பண்றாங்கோ, இன்னும் ஒரு 2-3 வயசுல பருவம் அடைகிற வேற வயசு. அந்த நேரத்துல 8 வயசுல விட்டுட்டு வந்துடுறாங்க. கேரே பண்ணிக்கல அவங்க எப்படி வளருவாங்க, பாதுகாப்பா இருப்பாங்களா இல்லையான்னு. இந்த பக்கம் எல்லாமே வந்து அவங்களுக்கு தப்பா இருந்தது, யாருமே கேர் பண்ணிக்கிறவங்க இல்லை. ஸோ அந்த மகள் வந்து ஒரு டீச்சர் வந்து ஒரு ஹாஸ்டல்ல விடுறாங்க. அந்த அநாதாசிரமில் விட்டு அவங்க அங்க வளர்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு திருமணம் ஆகுது. 2 வாலிப பிள்ளைகள் பெருசாகிறாங்க. அந்த மகளுக்கு 60 வயசு ஆகுதுங்க. இப்போ ஆண்டவர் வந்து அந்த மகளை கூட்டிட்டு வந்து இந்த தாய்கிட்ட விட்டு சேரவை, இந்த தாய்க்கு ஒரு நல்ல தாய் நான் பேர் கொடுக்குறேன்னு சொன்னார். இதை எப்படி சொல்றது, ஒரே போராட்டம் இருந்தாலும் சொல்லக்கூடிய கட்டளை. ஏன்னா அவ்வளோ ப்ரெஷர் பரலோகத்துல இருந்து எனக்கு, அவ்வளோ ப்ரெஷர். சொல்லு வேற வழியே இல்லாம சொன்னக்குள்ள அவங்க அதை ஏத்துக்கவே முடியல. ஏன்னா அவங்க பார்ன் கிறிஸ்டியனால இயேசு எப்படி பேசுறாருன்னு அவங்களுக்கு தெரியல. தெரிஞ்ச மாதிரி நடிச்சாங்க தவிர தெரியல, இப்படித்தான் மனுஷனை போல பேசுவாருன்னு தெரியல. அவங்களுக்கு ரொம்ப வந்து அந்த ஏத்துக்கவே முடியாது. நீ பொய் பேசுற, அப்படியெல்லாம் கிடையாது, யாருக்குமே தெரியாத விஷயம் எப்படி சொல்லுவேன் அப்படி இப்படின்னு வந்து பிளேம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அப்படி போயிட்ட பிறகு நான் உடனே ஆண்டவர் தெரியப்பட்டேன். ஆண்டவர் நீங்க தானப்பா சொன்னீங்க, அது சொன்னா ஏத்துக்கவே மாட்டேன்றாங்க. எந்த சிஐடியும் கண்டுபிடிக்காத ஒரு விஷயம் அவர் சொல்றாரு, நீ கவலைப்படாத, விட்னஸோட சாட்சியோட நீ வா, நான் கூட்டிட்டு வரலாம், நான் போயிட்டு அப்படின்னு சொல்றாரு. ஸோ நான் வந்து ஹஸ்பண்ட் சொல்லி குடும்பமா நாங்க போறோம். பிரதேஷ் பீப்புள் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் சோஷியல் சர்வீஸ் எங்களுக்கு. ஸோ இது ஆதரவற்ற தாய்மார்களுக்கு ஏதாவது ஒரு நன்மையான காரியங்கள் அப்படி வச்சுதான் நாங்க அந்த இடத்துக்கு போறோம். கண்டுபிடிக்கிற கூட்டிட்டு வந்து அந்த தாய்கிட்ட நிறுத்துறோம். இப்ப அந்த தாய் எப்படி ரியாக்ட் பண்றாருன்னு தேவன் பாக்குறாரு, ஒரு வாய்ப்பை கொடுக்காரு. ஏன்னா முழுக்க ஆவியானவர் தான் கொண்டு வர்றாருன்றது உணராம போயிட்டாங்களே, அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா அந்த தாய் சொன்ன விஷயம், ஏன் வந்த, எதுக்கு வந்த, நீ அசிங்கமா இருக்க, நீ கற்பா இருக்கிற, என் பேரை கெடுக்க வந்தியா, அப்படித்தான் சொன்னாங்க தவிர அவங்களை ஏத்துக்கவே கிடையாதுங்க. இந்நாள் வரைக்கும் ஏத்துக்கவே கிடையாது. இந்த மெசேஜ் மூலமா ஆவியானவர் என்ன தெரியப்படுத்துறாருன்னா, அவங்களோட நேரம் நெருங்கிட்டு இருக்கு, அவங்களுக்கு ஒரு நல்ல தாயின் அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு ஆவியானவர் இப்ப வரைக்கும் காத்துட்டு இருக்கிறாரு. அவங்க பண்ண அத்தனை காரியமும்
அவர் வந்து மன்னிச்சு மறந்துட போறேன்னு சொல்லி இருக்கிறாரு. அந்த மகளோட சேர்ந்து வாழணும். ஏன்னா அவங்களும் சிங்கிள் விடோவா இருக்கிறாங்க. மகளோட சேர்ந்து வாழ்றதா இதுக்கு பிராயச்சித்தம் பரிகாரம்னு தேவன் தெரியப்படுத்தி இருக்கிறாரு. ஸோ இந்த செய்தி நிச்சயமா அவங்களுக்கு போய் சேரும். இது லாஸ்ட் சான்ஸ்னு சொல்லி இருக்கிறாரு. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த விஷயத்தினால தான் அவங்க கையாலேயே என்னமா சொல்லி இருக்கிறது, புத்தி இல்லாத ஸ்திரீ தன் கையாலேயே இடித்து போடுகிறாள். அந்த கையோட வலி இங்க வந்து முடிக்குது. ஸோ இதுதான் விஷயம். ஸோ இந்த மாதிரி 2 ஸ்திரீகள் உள்ள ஒரு வாழ்க்கையை தேவன் எனக்கு காமிச்சதுனால, ஸோ இந்த விஷயத்துல நான் ஈடுபட்டு இது அந்த டைம்ல ஏசப்பா பேசுறது நான் உணர்ந்து எனக்கு அப்படியே வந்து அந்த விஷயத்த வந்து நான் வந்து சக்சஸ்ஃபுல்லா என்னால் வந்து கொண்டு வந்து சாட்சியோட அந்த மகளை வந்து நிறுத்தினேன். அவங்களுக்கு ஐசி பார்த்தாலே அவங்க பேரு, தாய் பேர் இருக்கு. எல்லாம் அவங்க மறுதளிக்கவே முடியாது. சொன்னது அத்தனையும் பொய்யின் தேவன் நிரூபிச்சார். ஆவியானவர் நிரூபிச்சார். எந்த சிஐடி பிரைம் மினிஸ்டரும் கண்டுபிடிக்க முடியாது, கண்டுபிடிச்சு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஸோ எந்த கஷ்டம் வந்தாலும் பெண்கள் கணவனோட வாழணும் தான் தேவன் விருப்பப்படுறார். ஸோ அது பிள்ளைகளை வளர்க்கணும். அந்த பொறுப்பு பிள்ளைகள் ஆன பிறகு நல்லபடியா வளர்த்து ஆளாக்கணும். இதுதான் அவங்களோட கடமையாக இருக்கணும் தேவன் விருப்பப்படுறார். நிறைய நியூஸ்ல கூட பாக்குறோம், பிள்ளைகளை பெத்தெடுத்து என்ன பண்றாங்க, ரேப் பண்ணிட்டு குப்பை தொட்டியில போடுறாங்க, பலி கொடுக்குறாங்க, நாய்களுக்கு பலி கொடுக்குறாங்க, நிறைய சேம்பர்ல போடுறாங்க, அண்டர் கிரவுண்ட்ல போடுறாங்க, குப்பை தொட்டியில போடுறாங்க, இல்ல அந்த கள்ளி பால் கொடுத்து சாக அடிக்கிறாங்க. அப்ப ஏன் பெத்துக்கணும்? இவங்களெல்லாம் எந்த கேட்டகரி? 2வது கேட்டகரியில தான் சேர்த்துக்கணும், புத்தி இல்லாத ஸ்திரீகள். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த நாள் பிரசன்ட்ல பண்ணிட்டு இருக்கிறாங்க தாய்மார்கள். அப்ப எப்படி இவங்க தாய்கள்னு ஆக முடியும் இல்லையா? ஸோ நல்ல தாய்கள் குழந்தைங்களை நல்லபடியாக பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி சமுதாயத்துக்கு ஒரு பரிசாக கொடுக்கணும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட விஷயத்தை தேவன் தெரியப்படுத்தினாரு. இந்த மாதிரி வந்து நான் தியானம் பண்ணிட்டே இருக்கணும், ஆண்டவரே என்ன இந்த நாளைக்கு நான் வந்து பேசணும் அப்படின்னு காமிக்கிறக்குள்ள ஒரு காட்சியை காமிக்கிறாருங்க. சிலுவையில ஏசப்பா தொங்கிட்டு இருக்கிற மாதிரி, கீழே மரியாள் நின்றுட்டு இருக்கிறாங்க, ஏசப்பாவோட தாயார். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். நின்றுட்டு இருக்கிறாங்க. அந்த தாயோட துடிப்பு, அந்த தவிப்பு, அந்த இருதத்தை எனக்கு அப்படியே திறந்து காமிக்கிறார். இதுதான் சீனு. சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறாரு ஏசப்பா, கீழே மரியாள் நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சீன். அந்த தாயோட தவிப்பை எனக்கு காமிக்கிறாரு. எப்படி அந்த தவிப்பு இருந்ததுன்னா, யோவான் 19 அதிகாரத்துல 25-26 இயேசு வந்து இயேசுவின் சிலுவை அருகே அவர்களுடைய தாயி, அவங்களோட சகோதரி, அப்புறம் மகதீனா மரியாள் இவங்க எல்லாம் நின்று கொண்டிருக்கிறாங்க. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயை பார்த்து, அருகில் நின்று கொண்ட தன்னோட சீஷனை பார்த்து, தன்னுடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார் இல்லையா? சோ இதுதான் சீன். இந்த சீனை தான் எனக்கு காமிக்கிறார். சோ இந்த இடத்துல ஒரு தாய் எப்படி வந்து தன்னோட மகனுக்காக துடிக்கிறாங்க. இப்ப ஏசப்பாவோட கண்கள் முழுசா ரத்தத்துல இருக்கு. ரத்தம், ஏன்னா முள்முடி போட்டிருக்காங்கல்ல, ஃபுல்லு முகமெல்லாம் ரத்தம், உடம்பெல்லாம் ரத்தம். ரத்தம் வந்துச்சுனாக்கா அது கொஞ்ச நேரத்துல ஜெல் ஆயிடும் இல்லையா? ரத்தம் பார்த்திருப்பீங்க, கொஞ்ச நேரத்துல வந்து ரத்த கட்டாச்சுன்னா என்னமாகும், ஜெல் ஆயிடும். சோ அது வந்து ஒளிவிட்டு இருக்கு, ஜெல்லா இருக்கு. இங்க அது காட்சி நான் பாக்குறேன், தத்ரூபமா காமிக்கிறாருங்க. அந்த காட்சி பார்த்தக்குள்ள அந்த கண்ணுல வந்து அப்படியே நடுவுல அந்த ரத்தத்தினால மூடி இருந்தது. ஆனாலும் அதன் நடுவிலே தன்னை தாயை பாக்குறாரு பாருங்க. அதுக்கு நடுவுல அந்த தாயை பாக்குறாரு. சோ பார்த்த உடனே தன்னோட தாய் அந்த கன்னி மரியாளை பாக்குறாங்க, மரியாளை பாக்குறாரு. அவரோட உள்ளம் தவிக்கிறது. இந்த பக்கம் அந்த தாயோட உள்ளமும் தவிக்கிறது. அவளை பார்த்து அருகில் நின்று கொண்ட அந்த சீஷனை பார்த்தா இந்த வார்த்தை சொல்றார், ஸ்திரீயே அதோ உன் மகன் என்று சொல்லுகிறார். மிகுந்த மரியாதையோட சொன்னாராம், மிகுந்த மரியாதை. ஏன்னாக்கா 30 வருஷம் என்னை நீ கஷ்டப்பட்டு வளர்த்தீர்கள், நான் போகிறேன் அம்மா, ஆனாலும் நான் உன்னை தனியாக விட்டு போகவே மாட்டேன், அதோ உன் மகன் என்று கண்ணீரோட தான் சொன்னார். ஜஸ்ட் அப்படியே வந்து சொல்லல, கண்ணீரோட. இந்த காட்சி தான் நான் வந்து தத்ரூபமா நான் பார்த்தேங்க. ஸோ இப்படிப்பட்ட மரியாளோட உள்ளம் அப்படி வந்து எந்த அளவுக்கு வந்து உடைந்திருந்ததுன்னு எனக்கு தேவ ஆவியானவர் காமிச்சார். சிலுவையில் தொங்கும் தன் மகனை கண்டு மரியாளோட எண்ணங்கள் எப்படி இருந்தது, அந்த எண்ணங்கள் எனக்கு காமிக்கிறார். இப்போ
அந்த எண்ணங்கள் எப்படி இருந்தது, எப்படிப்பட்ட உள்ளத்தோடு அந்த நேரத்துல அவங்க அந்த நின்று கொண்டிருக்கிறாங்க. இதுதான் சீன்னா தெரியும் இல்லையா எல்லாருக்கும்? சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறாரு, மரியாள் நின்றுட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஏசப்பா வந்து அப்படி ரத்த வெள்ளத்தோட அந்த ஜெல் ஆயிட்ட நேரத்துல சொல்றார் தாய்க்கு. சோ இப்படிப்பட்ட டைம்ல அந்த மரியாளோட உள்ளம் எப்படி இருந்தது, உள்ளத்தை எனக்கு திறந்து காமிச்சாருங்க ஆவியானவர். அந்த உள்ளம் எப்படி இருந்தது, மரியாள் இயேசுவை நோக்கி பார்க்கிறாள். இங்க இருந்து பாக்குறாங்க, மேல பாக்குறாங்க, இயேசுவை நோக்கி பார்க்கிறாங்க. எத்தனையோ விஷயங்கள் வந்து இயேசுவை பத்தி சொல்லி இருக்கிறாங்க, எத்தனையோ சொன்ன இயேசு பத்தி எல்லா தீர்க்கதரிசிகள் எத்தனையோ விஷயங்கள், எத்தனையோ வார்த்தைகள் சொன்னாங்களே நினைச்சு பாக்குறாரு. இயேசுவோட பிறப்புல இருந்து அந்த தொங்கிட்டு இருக்கிற தருணத்தை வரைக்கும் நினைச்சு பாக்குறாங்க. இயேசு பத்தி அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில தீர்க்க தரிசனம் சொன்னுங்க. அத்தனை பேரோட வார்த்தைகளை அந்த தருணத்துல அந்த சீன்ல நினைச்சு பாக்குறாங்க. லூக்கா 1 30 இருந்து 33 வரைக்கும் தேவ தூதன் தோன்றி, லூக்கா 1 30 இருந்து 33, தேவ தூதன் தோன்றி, மரியாளே கிருபை பெற்றவளே நீ வாழ்க, உன்னிடத்தில் பிறக்கும் போகும் குழந்தை பாக்கியம் உள்ளது, அது உலகத்தை எல்லாம் ஆளும், அவர் பெரியவராக இருப்பார், தாவீதின் சிங்காசனத்தில் வீழ்த்திருப்பார், என்றென்றும் அரசனாக இருப்பார் என்று சொன்னார்களே. இதுதானா நீ வந்து பெற்றிருக்கிற பொன்முடியெல்லாம் வைக்கிறேன்னு சொன்னார்களே, அந்த தூதன் சொன்னானே, இதுதானா உனக்கு முள்முடின்னு வேதனையோடு புலம்பிட்டு இருக்கிற தாய் பாக்குறாங்க. அந்த உள்ளம் எனக்கு தேவ ஆவியானவர் காமிச்சார். இதுதானா நீ பெற்ற கிரீடம், பொன் கிரீடம் பெற்று நீ வாழ்வா என்று நான் நினைத்தேனே. ஐயோ உன் தலையில முள்முடி வைத்திருக்கிறாங்களே, ஐயோ அது உன்னை சித்திரவதை செய்கிறது, அந்த கிரீடம் உன்னை கொல்கிறதேன்னு சொல்லி துடிக்கிறாங்க அந்த தாய். லூக்கா 2 11 இருந்து 19 எல்லாம் நோட் பண்ணிக்கங்க, வீட்டுல போய் அதை ரெஃபர் பண்ணுங்க. லூக்கா 2 11 இருந்து 19 வரைக்கும் மேய்ப்பர்கள் ஓடோடி வந்தார்கள், நீ பிறந்திருக்கிற அந்த நாள் அன்று அதோ இயேசு என்னும் ஒரு இரட்சகன் இங்கே பிறந்திருக்கிறார் என்று சொன்னார்களே, உன்னை வணங்கினார்களே, என் உள்ளம் எவ்வளவோ பெருமைப்பட்டது, உலகெல்லாம் ரட்சிக்க போகும் ஒரு மகனை நான் குழந்தையாக பெற்றிருக்கிறேன் என்று எவ்வளவோ நான் சந்தோஷம் பட்டேன். ஆனா இந்த நாள்ல உன்னை வந்து எப்படியெல்லாம் கேலி கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தானே ரட்சிக்க திராணி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே. அப்ப அன்னைக்கு சொன்ன ஒரு விஷயம் என்ன, யூதர்கள் ராஜான்னு சொன்னாங்களே, ஆனா இன்னைக்கு நீ தொங்கிட்டு இருக்கிறியே, நான் கேட்டதெல்லாம் தவறாப்பா. அந்த தாயோட உள்ளம் காமிக்கிறார் ஆண்டவர். 3 சாஸ்திரிகள் மேத்யூ 2 10 11 உன்னை கும்பிட்டு விழுந்தார்கள், வெள்ளி பொன்னு தூபங்கள் போட்டு யூதர்களுக்கு அரசனாக பிறந்திருக்கிறார் என்று சொன்னார்களே, உன் பாதத்தை முத்தமிட்டார்களே, எவ்வளவோ பெருமை அடைந்தேன் என்று என்னோட உள்ளம் எவ்வளவோ பெருமை அடைந்தது. ஆனா இன்று இந்த என் குழந்தையோட கால்களை அன்னைக்கு கும்பிட்டாங்க, வளர்ந்து அவன் ஆளாகி ஐயா யூதர்களுக்கெல்லாம் அரசன் என்று என் குழந்தை இருக்கிறான் என்று நான் வந்து மகிழ்ந்திருப்பேன். ஆனா நீ வளர்ந்து ஆளான, ஆனா உன்னை எப்படியெல்லாம் கேலி கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீ தொங்கிட்டு இருக்கக்குள்ள உன் சிலுவை மேல யூதர்கள் அரசனா இவன் சொல்லிட்டு கேலி கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்களே, அப்ப அந்த சொன்ன வார்த்தையெல்லாம் பொய்யா தவறா? இப்படி சொன்னார்களேன்னு தலையில அடிச்சு அந்த அம்மா அழுதுட்டு இருக்கிறாங்க. மகனே எனக்கு ஒன்றுமே விளங்க மாட்டேங்குது. அந்த தாயோட உள்ளம் தவிக்கிறது, தடுமாறுகிறது. லூக்கா 2 46 47 படி சபையின் போதகர்கள் எங்கே இருந்தம்மா இந்த மகனுக்கு ஞானம் வந்தது என்கிட்ட சொன்னார்களே, எந்த பள்ளிக்கூடத்துல இந்த மகனை நீங்க சேர்த்தீங்கன்னு 12 வருஷத்துலயே என்கிட்ட வந்து கேட்டாங்களே, அந்த ஞானமெல்லாம் எங்கப்பா போச்சு, உனக்கு இப்படி தொங்கிட்டு இருக்கிறியே. அழுறாங்க, தத்தளிக்கிறாங்க. இப்படிப்பட்ட உள்ளத்தை தேவன் எனக்கு திறந்து காமிச்சார்.
நான் எத்தனையோ முறை உன்னை நான் எச்சரிக்கை நான் வந்தேன் அப்பா, உன்னை பார்க்க வந்தேன். ஆனா நீ தான் என்னை மறுத்து விட்டாய். என் பிதாவின் சித்தத்தின் படி செய்கிறவர்கள் தான் என்னோட தாயின்னு சொல்லி என்னை பார்க்கவே நீ மறுத்து விட்டாய். இப்படி எல்லாம் ஆகும். நான் எத்தனையோ முறை எச்சரிக்கை பண்றதுக்கு உன்னோட சகோதரர்களோட நான் ஓடோடி வந்தேன் உன்னை எச்சரிக்கை. நான் என்னை பார்க்கவே நீ மறுத்து விட்டாயப்பா. என் பேச்சே கேட்கலையே. அந்த அம்மாவோட உள்ளம் கடைசியாக சிமியோன் சொன்ன வார்த்தை தான் நிறைவேறியது. லூக்கா 2:25 மரியாளே, லூக்கா 2:35 மரியாளே, காலம் ஒன்று வரும், உன் உள்ளத்தில் ஒரு ஈட்டி உருவி போகும் என்று சொன்னாரே, அதுதானப்பா இந்த ஈட்டி. பாக்குறாங்க, அந்த ஈட்டி என்ன இந்த மாதிரி உன்னை குத்தி இருக்குது, இந்த ஈட்டி தானா இது என்று கதறி கதறி அந்த தாய் அழுது நிக்கிற அந்த காட்சியை தேவன் காமிச்சார். இப்ப இயேசு பாக்குறாரு, அந்த தாயை பாக்குறாரு. அம்மா என்னை மறந்து விடு, இட்ஸ் ஆல் ஓவர், ஃபர்கெட் மீ, இட்ஸ் ஆல் ஓவர். அந்த யோவானை பாருங்க, உள்ள முருகும் இந்த காட்சியை நான் பார்த்தேங்க. ஏசப்பா சொல்றார், அந்த தாயின் உள்ளத்தை காமிக்கிறார். ஏசப்பா சொல்றார், அம்மா என் வாழ்க்கை முடிந்தது, யோவானை அனைத்து முத்தமிட்டு இடுங்கள், உங்கள் மார்பிலே எனக்கு வைத்திருக்கிற அந்த இடத்தை இந்த யோவானுக்கு கொடுங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். ஒரு கேரிங், இதுதான் தாய் மகனுக்குள்ள உண்டான கேரிங். இந்த கேரிங் வேணும்னு தான் தேவன் எதிர்பார்க்கிறாருங்க. ஹல்லேலூயா. எல்லா தாய்மார்களுக்கும் ஆவியானவர் சொல்றது என்னன்னாக்கா, என் அன்பின் தாய்மார்களே, கீழ்ப்படியாத பிள்ளைகளை வைத்துக் கொண்டு தவித்து நிற்கும் தாய்மார்களே, மனம் திரும்பாத கணவர்கள்மார்களை வைத்துக் கொண்டு துடிக்குது நிற்கும் தாய்மார்களே, மனம் கலங்காதிருங்கள். இயேசுக்கு ஒரு தாய் இருந்தார். அவளோட உள்ளம், அவளோட உடைந்த உள்ளத்தை அவர் அறிந்திருந்தார். உங்கள் உள்ளத்தையும் இயேசு அறிவார், உங்கள் உடைந்த உள்ளத்தையும் இயேசு அறிவார். நிச்சயமாக உங்களோட கண்ணீரை அவரோட பாதத்துல சிந்துங்க, அவர் உங்களுக்கு உதவி செய்வார். மனம் திரும்பாத பிள்ளைகளுக்காக கதறி அழுங்க. மரியாளின் மகனே, நான் உன் தாயை எப்படி எல்லாம் நீ வந்து அழுதது நீ பார்த்தாயே, அதே போல நான் அழுகிறேன், என் கண்ணீரை நீங்களும் பாருங்கள். இயேசுவோட உள்ளம் நிச்சயமா உருகும், நிச்சயமா அவர் வந்து உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஒரு இஸ்லாம் சகோதரி, அவங்க தெருவுல கிராமம், அந்த தெருவுல நிறைய கிறிஸ்தவர்கள் வீடுகள் இருக்கும். அங்க ஜப கூட்டம் நடத்தணும்னு சொல்லிட்டு அவங்க ஜப கூட்டம் நடத்துவாங்க. ஒரு டென்ட் போட்டு ஒரு ஓலை போட்டுட்டு அங்க ஒரு ஒண்ணுமே இருக்காது, கைத்தட்டல் தான், பாடல், மேட்டு கூட இருக்கா, தரையில மண்ணுல உட்காரணும், அவ்வளவுதான். அவருக்கு தேவை சுவிசேஷம் சொல்லணும். எல்லாருமே கூலி செய்யற ஆளுங்க, எல்லா பணக்காரங்க எல்லாம் இல்லம்மா. சோ எல்லாருமே கஷ்டப்படுறோங்க. அவரு போதகர் சொல்றார், இயேசு வருவார், நிச்சயமா வருவார், நம்பிக்கையோட சொல்றார். உங்க கடன்கள், உங்களோட பிரச்சனைகள், உங்களோட கடன் கஷ்டங்கள் தீக்குவார், உங்களோட பண கஷ்டங்கள் தீர்ப்பாரு, எப்படியாச்சும் ஏதோ ஒரு வகையில தீப்பார் 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 சொல்றதுக்குள்ள அந்த அம்மா வாசல்ல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இதை கேட்பாங்க, ஏன்னா அவங்க மைக்ல பேசுவார். சோ கேட்பாங்க. சோ இயேசு வருவார், கடன் பிரச்சனை தீர்ப்பார். அந்த அம்மா ரொம்ப ஏழை. அவங்க ஹஸ்பண்ட் என்னன்னாக்கா ஒரு டாக்ஸி டிரைவர். அந்த டாக்ஸி லோன்ல தான் எடுத்திருப்பாங்க. லோன்ல எடுத்து மாசம் மாசம் கட்டணும். ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 7 வருஷம் லோன் அந்த டாக்ஸிக்கு அவங்க கட்டணும். பேங்க்ல தான் அவங்க எடுத்திருக்கிறாங்க. அவங்களால கட்ட முடியல. 4 பிள்ளைகள், வறுமை, சாப்பாட்டுக்கே வழியில எங்கிருந்து அவங்க கடத்தை கட்டுவாங்க. சில மாதங்கள் கட்டல, பேங்க்ல இருந்து நோட்டீஸ் வருது, அடுத்த மாசம் நீங்க கட்டலன்னாக்கா டாக்ஸியை நாங்க எடுத்துட்டு போயிடுவோம், இதுதான் வார்னிங் லெட்டர் வந்துருச்சு. அப்போ அந்த காதுல அவங்க அந்த பாஸ்டர் பேசின விஷயங்கள் அவங்க காதுல உழுது. ஏசப்பா, இயேசு வருவாரா, நம்ம வீட்டுக்கு வருவாரா, அவர் சொன்னாரு கடத்தை தீர்ப்பாரு, கடன் பிரச்சனைகளுக்கு எல்லாம் பதில் கொடுப்பாரு, காசு கொடுத்து கடனை தீர்ப்பாரு, பண கஷ்டத்துக்கு உதவி செய்வாருன்னு சொன்னாரு. அந்த இயேசு நம்ம வீட்டுக்கு வருவாரா, அந்த இயேசு வருவாரா, அந்த இயேசு வருவாரான்னு புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த இயேசு வருவாரா கேட்க 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 மூடி இருந்த கதவு தட்ட ஆரம்பிக்குது. நாக் பண்றாங்க. தொடர்ந்து ஓடி போய் தொடர்ந்து பாக்குறாங்க, யாருமே இல்லை. 2வது முறை திறக்கிறாங்க, யாருமே இல்லை. 3வது முறை திறக்கிறக்குள்ளோ தட்டுறாங்க. அப்ப அவங்க திறக்கிறக்குள்ளோ ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்டு பிரகாசமான ஒரு நபர் நிக்கிறாராம். நின்னக்குள்ள வீட்டுக்குள்ள வந்துட்டாரா, ஏன்னா இவங்க புலம்பி கூப்பிட்டுட்டு இருந்தாங்க வருவாரா வருவாரான்னு. திறந்த உடனே அந்த வாசல் கதவு திறந்த உடனே உள்ள
நுழைஞ்சிடுவார். தட்டிட்டு தான் இருப்பாரு. நீ திறந்த உடனே உள்ள நுழைஞ்சிடுவார். அவங்க கூப்பிட கூட இல்லை, ஆனா அவங்க புலம்பிட்டு இருந்தாங்க. அவர் உள்ள நுழையிறாரு. உள்ள நுழைஞ்ச உடனே அந்த பிள்ளைகள் எல்லாம் தடவி கொடுக்கறாரு. அந்த சகோதரியை பாக்குறாரு, உத்து பாக்குறாராம். உத்து பார்த்த உடனே கொஞ்ச நேரத்துல மறைஞ்சிடுறாராம். ஒரே ஆச்சரியமா அவங்க கணவன் ஈவினிங் வந்த உடனே சொல்றாங்களா, அவர் சொன்னாரா, உத்து பார்த்துட்டு நான் தான் இயேசுன்னு வேற சொன்னாருன்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி அவங்க சொல்லி பேசுறக்குள்ள அவங்க கணவர்கிட்ட சொல்றாங்க, இப்படி ஒருத்தர் வந்தாரு, என்னை உத்து பார்த்துட்டு இருந்தாரு, யார் நீங்க கேட்டது, நான் தான் இயேசுன்னு சொன்னாரு அப்படின்னு. அப்போ அவருக்கு அந்த கணவர் சொல்றாரா, நீ எங்கேயோ நீ உனக்கு பைத்தியம் நினைக்கிற, நீ தூங்கிட்டு இருக்கிறக்குள்ள நீ புலம்புற, கனவு உலகத்துல இருக்காத, ரியாலிட்டிக்கு வான்னு ஏதோ சொல்லிட்டு அவரு போயிடுறாரு. அடுத்த மாசம் வருது, லோன் கட்டலன்னா கொண்டு போயிடுவாங்க டாக்ஸி. மாசம் பெருக்குது, மாசம் கடைசியாவது, பேங்க்ல இருந்து ஒரு லெட்டரும் வரல, ஒரு போன் கால் வரல, ஒண்ணுமே இல்லை, அமைதியா இருக்கிறாங்க. இவர் பாட்டுக்கு டாக்ஸி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கிறார். ஆனா ஒவ்வொரு நாளும் பயம், எப்போனா எனி டைம் எடுத்துடுவாங்க, வருமானத்துக்கு ஒண்ணுமே கிடையாது, 4 பிள்ளைங்களை வளர்க்கணும். இதுதான் அவங்களோட சிச்சுவேஷன். 2ஆம் மாசம் ஆகுது. 2ஆம் மாசத்துலயும் ஒரு காலும் வரல, பேங்க்ல இருந்து ஒரு டீட்டெயில்ஸும் வரல, பணத்தை கட்டுங்கன்னு. மாசம் முடிவு, 2 மாசம் முடிஞ்சு அந்த மாசம் 2வது மாசம் கடைசி நாள்ல ஒரு லெட்டர் வருது வீட்டுக்கு, போஸ்ட் லெட்டர். நீங்க 7 வருஷத்துக்கு லோனு மொத்தமா ஒரே மாசத்துல நீங்க கட்டுறதுனால உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்குறோம், உங்களுக்கு பணம் டிஸ்கவுண்ட் உங்க பேங்க் அக்கௌண்ட்லயே இருக்குதுன்னு சொல்லி ஒரே ஆச்சரியம் அவங்களுக்கு. எப்படி இது சாத்தியம்? யாராவது காசு போடணும், இல்ல வேற யாராவது அக்கௌண்ட்ல டிரான்ஸ்பர் பண்ணணும். ஆனா இருக்கிறது அவங்களோட அக்கௌண்ட்ல தான் லோன் எடுத்திருக்கிறாங்க, அவங்களோட அக்கௌண்ட்ல தான் கட்டியும் இருக்கிறாங்க, அவங்களோட அக்கௌண்ட்ல தான் பேலன்ஸும் இருக்கு. பண கஷ்டம் தீர்ந்தது. ஸோ இந்த சாட்சியை அந்த கிராமத்துல சொன்ன ஒரு உண்மை சம்பவம் இது. ஸோ எல்லா தாய்மார்களுக்கும் ஒன்னே ஒன்று நான் சொல்லிக்கிறேன், நீங்க நம்ம எல்லாருமே கூப்பிடக்குள்ள நிச்சயமா அவர் நம்ம தேடி வருவார், நம்ம வீட்டுல தங்குவாரு, நம்மளோட சேர்ந்து வாழ்வார். மகள் அழகா சொன்னாங்க, உங்களோட துன்பங்கள் எல்லாம் இன்பமாக மாறும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவன் நம்ம தேவன், தாயை போல தேற்றுகிற ஒரு நல்ல தேவன் தான் நம்ம தேவன். ஏசாயா 66:13, தாயை போல தேற்றுகிறவர். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் தாய் 2015ஆம் வருஷம் 2015 அவங்களுக்கு ஹார்ட் பேஷண்ட், அவங்க ஆன்ஜியோ ஆகுது. நான் ஷர்லி வருஷத்துல 2 தடவை நாங்க போயிடுவோம் ஊருக்கு. ஹஸ்பண்ட் வேலைக்கு செய்வாரு, அவரால் லீவ் கிடைக்காது. அவளுக்கு சம்மர் ஹாலிடேஸ், விண்டர்னாக்கா நாங்க போயிடுவோம் அம்மா வீட்டுக்கு. அந்த டைம்ல அம்மாக்கு ஆன்ஜியோ நடக்குது, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கிறாங்க. மகளை வீட்டுல விட்டுட்டு நான் போறேன். அன்னைக்கு தான் சர்ஜரி நடக்குது, ஆப்ரேஷன் நடக்குது. ஆப்ரேஷன் முடிஞ்ச கையோட நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னத்தான் உள்ள விடுறாங்க. இப்ப நான் போறேன், அம்மா ஐசியூல இருக்கிறாங்க. அப்பதான் கண்ணை திறக்கிறாங்க. அந்த வலியோட வேதனையோட டைம்ல எங்க அம்மா என்னை பார்த்த உடனே, சுமிமா நீ சாப்பிட்டியாம்மா கேக்குறாங்க. ஷர்லி சாப்பிட்டாலாமா? இதுதான் எங்க அம்மா கேட்டாங்க. அவ்வளோ பாசம். எங்க அம்மா இருக்கிறக்குள்ள ஒரு வருஷத்துக்கு 3 தடவை நான் போயிடுவேன். இப்ப எல்லாம் போறதே இல்லை, நான் அம்மாவே இல்லை, எதுக்காக போனோன்னு. 2017 ஆகஸ்ட் 22ஆம் தேதி எங்க அம்மாவோட பிறந்த நாள். அந்த பர்த்டே டைம்ல இந்த போட்டோ நான் தான் எடுத்தேன் எங்க அம்மாக்கு. அவங்க மனசுல இந்த எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா இருக்கிறாங்க பாருங்க அப்படின்னு ஒரு நினைப்பு. சோ அந்த நாள்ல நானு ஷர்லி இருக்கிறோம். 22ஆம் தேதி ஆகஸ்ட் மாசம் 2017 நல்லபடியா நாங்க செலிப்ரேட் பண்றோம். எங்க அம்மாவுக்கு ஒரு பழக்கம் என்னன்னாக்கா, அவங்க அன்றாட அவங்க எவ்ரி 2 months 3 monthsக்கு ஒரு வாட்டி அவங்க செக்அப் பண்ணுவாங்க. ஏன்னா அக்கா HDFC பிரான்ச் மேனேஜரா இருக்கிறதுனால ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கும், லட்சக்கணக்கான இது இருக்கிறதுனால அவங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட், லக்ஸரியா ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அங்க நடக்கும். ஒரு 4 நாள் போய் ஒகேஷன் போற மாதிரி போயிட்டு வருவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஃபுல் பாடி செக்அப் பண்ணிட்டு வருவாங்க. இப்படித்தான் 8 வருஷமா எங்க அம்மா பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த 2017லயும் பண்றாங்க. நாங்க இருக்கிற பெங்களூர்ல 26ஆம் தேதி எங்க அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். நான் 28க்கு என்னோட ஃபிளைட்.
ஸோ இப்படி இருக்கிறக்குள்ள எங்கள் அம்மா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். எங்கள் அம்மா சொல்லிட்டு போகிறாங்க, நீ போம்மா, நான் இருக்க மாட்டேன், நான் அங்கே இருப்பேன், ஆனால் நம்ம 2 பேரும் வீடியோ காலில் பேசிக்கலான்னு. 26ஆம் தேதி அட்மிஷன் போகிறாங்க. ஸோ எங்கள் அம்மா சிம்பிளாக எல்லாம் அட்மிட் ஆகணுமே, அதனால அந்த அட்மிட் ஆகுறக்குள்ள அங்கே போகிறாங்க. ஸோ போய் கூட அங்கே வந்து எவ்வளோ கம்பீரமாக இருக்கிறாங்க பாருங்க. அங்கே டியூட்டி டாக்டர்ஸ் கிட்ட பிக்சர் எடுத்துக்கிறாங்க. இந்த விஷயம் வந்து அட்மிஷன் ஆகுற நாள் 2017 ஆகஸ்ட் 26க்கு இது அட்மிஷன் ஆகுற நாள். ஸோ இப்போ நான் எவ்ரிடே அவங்கள்ட்ட வந்து கால் பண்ணி பேசிட்டு இருக்கிறேன். செப்டம்பர் 6ஆம் தேதி டிஸ்சார்ஜ் ஆக போறாங்கன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. எங்களுக்கெல்லாம் ரொம்பவே சந்தோஷம், அவ்வளோ சந்தோஷம் எங்களுக்கு. சரின்னு செப்டம்பர் 5ஆம் தேதி 10 மணிக்கு நான் எங்கள் அம்மாக்கிட்ட வீடியோ காலில் பேசிட்டு இருக்கிறேன். அவ்வளோ சந்தோஷம், அம்மா நாளைக்கு வந்து நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிடுறீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நம்ம தொடர்ந்து நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தோட நான் வந்து கொஞ்ச நேரம் தான் பேசிட்டு நிறுத்திட்டேன். ஏன்னா நாளைக்கு தான் வந்துடுறாங்களே வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. செப்டம்பர் 5ஆம் தேதி 2:45 இந்த பக்கம் செட்டில்மெண்ட், பில் செட்டில்மெண்ட் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் டாக்டர்கிட்ட அம்மா கேட்டுட்டு இருக்கிறாங்க எந்தெந்த டேப்லெட் எந்தெந்த டைம்ல எடுக்கணும், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டுட்டு இருக்கிறக்குள்ள அந்த 2:50க்கு ஒரு போரேஜ் வருது ஒரு பவுல்ல. அந்த போரேஜ் வந்து அம்மா சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு அப்படியே சாயறாங்க. அப்படியே முகம் சிரிச்ச மாதிரி இருக்குது, ஆனா உயிர் இல்லை. ஒரே ஷாக்கிங்கா இருந்தது. அந்த டைம்ல எல்லாருமே ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்றாங்க, ஆனா இல்ல, உயிர் இல்லை. ஒரு வலி, ஒரு கூச்சல், ஒரு வேதனை, வலி ஒண்ணுமே இல்லை. அப்படியே சிரிச்ச மாதிரியே சாப்பிட்ட கையோட படுத்துறாங்க. ரிட்டர்ன் வருது எங்க அம்மா. இந்த கோலத்தை தான் நான் பாக்குறேன். என் உள்ளம் ரொம்பவே ஒடிஞ்சு போயிடுது. ஐயோ, எனக்கு ஆறுதல் செய்ய யாருமே இல்லையே, ஆறுதலான வார்த்தை சொல்ல யாருமே இல்லை. நான் தவிச்சிட்டு இருக்கிறக்குள்ளோ என்ன போல நிறைய பேர் தாயில்லாத பிள்ளைகள், எனக்கு ஆறுதல் சொல்ல வார்த்தை யாருமே இல்லைன்னு தவிச்சிட்டு இருக்கக்குள்ளோ ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களோட வார்த்தை, உங்கள்கிட்ட நல்ல வார்த்தைகள் பேச யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க, பொழும்பாதீங்க. ஏதாவது ஒரு விதத்துல இயேசு இறங்கி வருவார், அவர் உங்ககிட்ட பேசுவார், அவர் உங்களை தேற்றுவார். அப்படிப்பட்ட ஒரு தேவன் உண்டுங்க. நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். எப்பனாக்கா 2019 ஜூலை 3ஆம் தேதி பார்த்தேன் நான். அப்படிப்பட்ட தேவன் நம்ம தேவன். ஸோ இந்த மதர்ஸ் டேல என் அன்பு வாலிப பிள்ளைகளே, உங்களுக்கு கொடுத்துருக்கிற தாயை கௌரவப்படுத்துங்க, கனப்படுத்துங்க, மரியாதை கொடுங்க. அவங்க செய்த அத்தனை நன்மையான காரியங்களை நினைத்து அவங்கள வந்து ஹானர் பண்ணுங்க. இதுதான் நான் கேட்டுக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாருக்குமே தாய் என்பது ஒரு ஆசீர்வாதமான ஒரு விஷயம். தாய்மே வந்து ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு விஷயம். எங்க ஊர்ல எல்லாம் வீடெல்லாம் ஆண்கள் தான் கட்டி கொடுப்பாங்கன்னு ஒரு மனத்துல நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா பெண்களும் கட்டி கொடுக்க முடியும்னு தேவன் நிரூபிச்சார். கட்டி கொடுத்துட்டு தான் வர எங்க அம்மாவுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு தாய் தேற்றுவதை போல ஏசப்பா நம்மளை வந்து தேற்றுகிறார். ஸோ அந்த தாய் வந்து ஒரு நாளும் நம்ம வந்து விடவே கூடாது. ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, ஹானர் பண்ணுங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு தாய், சிலருக்கு வந்து தாய்கள் தூரமா இருக்கலாம், சிலருக்கு வந்து இருந்தும் இல்லாமல் இருக்கலாம், இல்லை சிலருக்கு என்ன போல உன்னை போல தாய் மறித்து இருக்கலாம், இழந்திருக்கலாம். இப்படிப்பட்ட பிள்ளைகள் இந்த உலகத்துல ஏராளமாக இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் தேவன் சொல்றாரு, அன்பு பிள்ளைகளே, ஏன் கலங்குறீங்க, ஏன் பயப்படுறீங்க, நான் கூடவே இருப்பேன், உங்களை நான் தேற்றுவேன். ஹல்லேலூயா. இந்த மாதிரி என்னோட தாய் பரலோகத்துக்கு பிரவேசித்த பொழுது அந்த எனக்கு ரொம்பவே அதிகமாக பாதிப்பு வந்தது. ஏன்னா என்னை குறித்து ரொம்பவே அக்கறை, கவலை அவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு மைண்ட்ல வந்து அது ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருந்தது. ஸோ தாய் தேற்றுவதை போல தேவன் இயேசு என்னை வந்து தேற்றினாரு. ஒவ்வொரு விஷயமும் என்னை வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறார். ஒரு தலைவலி வந்தா தலையை அமுக்கி விடுவார். கால் வீக்கமா இருக்கு, ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒரு பிளேட் ஏதோ விழுந்துடுச்சு, கால் வீங்கி போச்சு. எங்க ஹஸ்பண்ட் ஷர்லி வந்து டிவி பார்த்துட்டு இருக்கிறாங்க முன்னுக்கு ஹால்ல. வலி தாங்க முடியல. அவர் வந்து சரி அமுக்கி வந்து தைல தெளிச்சு விடுவான். இல்லப்பா வேணாம், நான் தூங்குறேன், ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். உள்ள போய் படுக்கிற, கால் அமுக்கிட்டு இருக்கிறாரு. சரி இவர் தான் அமுக்குறாருன்னு சொல்லிட்டு நான் தூக்கத்துல இருக்கிறேன். அப்புறம் எந்திரிச்சு பார்த்தா கால் வத்தி போயிருக்கு, வீக்கமே இல்லை. அப்புறம் வந்து பார்த்தா இவங்க அதே இடத்துல தான் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க அமுக்கிறதுக்குன்றேன் நான். நான் வரவே இல்லை, நான் இங்க நியூஸை பார்த்துருக்கிறேன், எவ்வளவு பரபரமா ஓடிட்டு இருக்கு நியூஸ், உலகத்து நியூஸ் பார்த்துட்டு இருக்கிறேன் நான். நீ வந்தீங்களே, அமுக்குனீங்களே அப்படின்னு வந்து சொன்னேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அவர் வந்து பார்க்குறாரு, தாயை போல பார்க்குறாரு. அது என்னோட சரீரத்திலையும் ஒவ்வொரு நாளும் நான் உணர்றேன்.
அப்படிப்பட்ட ஒரு ஜீவனுள்ள தேவன் உண்டுங்க. நம்பணும். இப்படிப்பட்ட தேவன், ஒரு தாய் தன்னுடைய கையை பிடிச்சி எப்படி நடக்கிறாங்களோ பத்திரமா, அப்படி இயேசு நம்மளை பிடிச்சி நடக்கணும். அந்த வாழ்க்கை எல்லாருக்குமே வேணும், வரணும். அந்த வாழ்க்கை வரணும். ஸோ நம்ம தனியாக கலங்குறோமா, நம்ம என்ன புரிஞ்சுக்க யாருமே இல்லையா அப்படின்னு சொல்றதுக்குள்ள ஏசப்பா சொல்றாரு, உன்னை புரிஞ்சுக்க நான் இருக்கிறேன். உன்னை நான் அந்த வந்து நீ எந்த விஷயத்துக்கும் வருத்தப்படவே வேண்டாம், கலங்கவே வேண்டாம். ஸோ நான் உன் கூடவே இருக்கிறேன். நீ சோர்ந்து போகாத மகனே, நீ சோர்ந்து போகாதன்னு ஏசப்பா தாயை போல மார்புடையவர். அவர் வந்து ஆற்றி தேற்றுகிற ஒரு நல்ல தேவன். எப்போது நம்ம கூடவே இருக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையா? ஹல்லேலூயா. இயேசு வந்து ரொம்ப ரொம்ப அன்பானவர், அக்கறை உள்ள தேவன் அவரு. ஸோ நம்மளை பலப்படுத்துற ஒரு தேவன் அவரு. அவருக்கு எப்போதும் நம்ம வந்து நன்றி சொல்லணும். ஒரு சக்சஸ்ஃபுல் மதர் ஆகிறதுக்கு ஒரு 4 காரியங்கள் இருக்கு. அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அந்த 4 காரியங்கள் ஏசப்பா என்ன சொல்றாரு, மேத்யூ 12ஆம் அதிகாரத்துல 50ஆம் வசனம் 50 சாப்டர், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறார். ஸோ இப்போ வந்து சித்தம், பரலோகத்தில் இருக்கிற தேவ சித்தம், அந்த சித்தத்தை நிறைவேற்றணும். அது எப்படி நிறைவேற்றணும்? அந்த தேவ சித்தம் எப்படி நிறைவேற்றணும்னாக்கா, அதிகாலை நேரத்தில் எந்திரிச்சு பயபக்தியோடும் தேவ பயத்தோடும் ஜபம் பண்ணணும், பிரார்த்தனை பண்ணோம் சொல்றாரு. இதுதான் அவர் வந்து விருப்பப்படுறாரு. ஒரு ஸ்திரீ, ஒரு பெண், ஒரு தாய் குடும்பம் கட்டுறதோ குடும்பம் ஒழிக்கிறதோ தாய் கையில தான் இருக்கு அப்படின்னு தேவன் தெரியப்படுத்தினார். தேவனுக்கு பயந்து, தேவனுக்கு பக்தியோடும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அதிகாலை நேரத்துல செய்யற ஜபங்கள் வந்து நம்மளுக்கு அது தேவனுக்கு போய் சேரும். ஸோ வார்த்தைகள் கூட நம்ம வந்து கவனமா பேசணும்னு எல்லா தாய்மார்களுக்கும் தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். வார்த்தைகள், சிலர் வந்து வேதத்தை வாசிப்பாங்க, நானே காதார கேட்டிருக்கிறேன். வேதத்தை வாசிச்ச உடனே பைபிள் மூடி உடனே ஏ சனியனே, ஏ மூதேவி அப்படிதான் சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு டெலிவரி ஜபத்துக்கு வராங்க ஒருத்தர். அந்த குழந்தை வந்து விளையாட்டு குழந்தை, அங்க ஸ்விம்மிங் பூல் இருக்கு, அங்க ஆடிட்டு விளையாடி ஏதோ பேண்ட் ஈரம் ஆயிடுச்சுப்பா, அவ்வளவுதான். அவங்க வராங்க, சாத்தா பெத்த புள்ளிய நான் பாக்குறேன், சொல்றேன் நீ தாப்பா சாத்தா. வார்த்தைகளை கவனமாக பேசணும்னு, சும்மா ஏனாதானு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. வேத வார்த்தைகள் படிக்கிறக்குள்ளோ நம்ம வார்த்தைகள் வந்து நல்லபடியா நல் வார்த்தைகள், அந்த நல் வார்த்தைகள் பேசுறக்குள்ளோ குழந்தைங்க அதை லேர்ன் பண்ணும், பேசும். குழந்தைங்க அதை லேர்ன் பண்ணும், அடுத்த தலைமுறைக்கு அந்த குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுக்கும். ஸோ அதிகாலை நேரத்தில் பண்ற ஜபங்கள் ரொம்ப ரொம்ப அவசியம், முக்கியம்னு ஒவ்வொரு பெண்களுக்கும் தேவன் வந்து தெரியப்படுத்துறாரு. ஸோ அதே குணங்கள், சுபாவங்கள் நம்ம எப்படி பேசுறோமோ நம்ம பிள்ளைகளும் கத்துக்கொள்ளும். நம்மள வந்து சமுதாயத்துல உள்ள ஜனங்க பார்த்து நம்மள வந்து மதிப்பும் மரியாதை ரெஸ்பெக்ட் நம்மளுக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஹல்லேலூயா. போன தடவை பேசினேன் நான், சபைக்குள்ள வந்த பிறகு சபை மூப்பர்களுக்கோ சபை எல்டர்ஸ்களுக்கோ போதர்களுக்கோ பிரைஸ் தி லார்ட் சொல்லணும். இதுதான் ஒழுங்கு இல்லையா? நம்ம வீட்டுல யாருமா சின்ன வயசுல சின்னவங்க இவாஞ்சலின்னு நினைக்கிற இல்லையா, இப்பவே சொல்லி கொடுக்க ஆரம்பி. பிரைஸ் தி லார்ட். பாக்குங்க, பெரியவங்களுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், ஹானர் பண்ணணும். மகள் வெளியில போய் படிக்கிறதுக்கு போனாக்கா, இல்ல திருமணம் ஆகி நம்ம போனாக்கா, அந்த இடத்துக்கு போனாக்கா, வேற ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போவோம். நம்ம அங்க போன டைம்ல அங்க போதகர்கிட்ட வந்து நீ பிரைஸ் லார்ட் சொல்லலனாக்கா மார்க்கெட்ல நுழைஞ்சி போயிட்டு வர மாதிரி இருக்கும். நம்ம பிஸியா இருக்குமா, வர்ஷிப் ஸ்டார்ட் ஆன பிறகு வரைக்கும் போறக்குள்ள சொல்லிட்டு போங்க, அதுதான் ஒழுங்கு. இந்த சின்ன சின்ன விஷயத்துல நம்ம வந்து ஆரம்பத்திலே தாய்மார்கள் குழந்தைங்களுக்கு டீச் பண்ண ஆரம்பிங்க. நாளைக்கு பின்காலத்துல அந்த குழந்தைங்க அப்படியே வளருவாங்க. இது நம்ம வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். ஒரு மகிமை உள்ள தாயாக மாறதுக்கு இதுதான் பேசிக், இங்க தான் தொடங்கணும். தேவன் தெரியப்படுத்துறார் ஒரு மகிமை உள்ள தாயாக மாறணும்னு. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்துல 10லிருந்து 31 வரைக்கும் ஒரு ஸ்திரீ எப்படி இருக்க வேணும்னு சொல்லி இருக்கிறார். அதுல 10ஆம் வசனம், குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. சோ இப்படிப்பட்ட குணசாலி எங்கிருந்து தொடங்குறாங்கன்னாக்கா, அது ஒரு சேலஞ்சா சாலமன் ஞானி சொல்லியிருப்பார். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிக்கிறது யார்? அப்ப யாருமே இல்லையா குணசாலி? ஆவியானவர் சொல்றாரு, இருக்கிறாங்க.
அதிகாலை நேரத்தில் எந்திரிச்சு தேவ பயத்தோடு தேவ பக்தியோடு தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒவ்வொரு தாய்மார்களும் குணசாலியான ஸ்திரீகள் தான். தன் வீட்டுக்காக, தன் குடும்பத்துக்காக, தன் கணவனுக்காக, தன் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ற ஒரு தாய், குணசாலியான தாய். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 31:15 வசனம். இந்த 15 வசனத்துல அவர் சொல்ல வேண்டியது ஒரு விஷயம்னாக்கா, காலையில எந்திரிச்சு ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் வீட்டு வேலைகள் அதெல்லாம் பாருங்கன்னு சொல்றாரு. அடுத்தது அதே அதிகாரத்துல 30:31 வசனம். 30:31 சௌந்தரியமும் வஞ்சனை உள்ளது, அழகோ வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். சோ பயபக்தின்றது முதலாவது காரியம் தெளிவா இருக்கு இல்லையா? சோ இதுதான் தேவன் தெரியப்படுத்துறாரு. இப்படிப்பட்ட தாய்கள் குணசாலியான ஸ்திரீகள் சொல்லி நம்ம இண்டிவிஜுவலா நம்ம பார்க்க முடியும். இந்த பிஹேவியர் நம்ம பிள்ளைகளும் கத்துக்குவாங்க. நீங்க ஆட்டோமேட்டிக்லி எந்திரிச்சு காலைல ஜெபம் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்லி பிள்ளைகள் கூட பிரஷ் பண்ணிட்டு உங்களோட உட்காருவாங்க. ஸோ இந்த மாதிரி பழக்கத்தை நீங்க ஆரம்பிக்கிறக்குள்ளோ அவங்க ஆட்டோமேட்டிக்லி வருவாங்க. பிள்ளைகள் லேர்ன் பண்ணுவாங்க. ஜனங்கள் நம்ம குடும்பத்தை பார்த்து, ஊர் மக்கள் பார்த்து பக்தி உள்ள குடும்பம் சொல்லிட்டு பேசுவாங்க, புகழ்வாங்க. புகழப்படுவாள் தானே எழுதி இருக்கிறது இதுல. சோ இந்த மாதிரி அவங்க பக்தி உள்ள ஸ்திரீகள், பக்தி உள்ள குடும்பம் சொல்லிட்டு இந்த குடும்பத்துல தெய்வீகம் இருக்குதுன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்லி ஒவ்வொரு தாய்மார்களுக்கும், இந்த மாதிரி காரியம் செஞ்சுட்டு இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. லூஸ் டாக்ஸ் எல்லாம் இனி வேண்டாம், கவனமா பேசுவோம். வார்த்தைகளை நம்ம கவனமா பேசுவோம். வார்த்தைகள் நமக்குள்ள இருந்தா அந்த வார்த்தைக்கு நம்ம தான் அதிகாரி. வெளியில போட்டோம் வச்சுக்கோ, அந்த வார்த்தை தான் உனக்கு அதிகாரி. அடிமையாயிட்டு உட்காந்துடுவோம். போய் நிப்பா மேல பிசாசான பிதா கிட்ட, ஐயோ இந்த பொண்ணு, இந்த மகள் பத்தி, இந்த ஸ்திரீய பத்தி இவ்வளோ பேசுறீங்களே, இந்த வார்த்தையை பேசினா பத்தியா, அவன் போய் நிப்பா. இது இந்த ஒரு மெசேஜ் போடணும். கர்த்தருக்கு சித்தமான அந்த வார்த்தையை வேற ஒரு மெசேஜ்ல போடலாம். அடுத்த காரியம் 4 காரியத்துல 2வது காரியம், முதலாவது தேவ சித்தத்தை நிறைவேற்றணும். 2வது காரியம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க வேணும். லூக்கா 8:21 அதற்கு அவர் தன்னுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாய், எனக்கு சகோதரமாய் இருக்கிறார் அப்படின்னு தேவனுடைய வசனத்தை நம்ம கேட்கணும்னு, வசனத்தை கேட்கணும்னு தெரியப்படுத்துறார். முதல்ல பக்தி, அப்புறமா கீழ்ப்படிதல், அப்புறம் காலையில ஜெபம் பண்றது. இது தேவ வசனத்தை கேட்கணும். ஸோ எப்போ கேட்கணும்னா ஏர்லி மார்னிங்ல ஜெபம் பண்ணா கேட்டுட முடியும் இல்லையா? எல்லாம் முடிஞ்சு நைட்ல கேட்கறது நல்லது இல்லைல்ல. அதனால ஆசீர்வாதம் போயிடுதா? ஸோ அந்த நாளோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையா கிடைக்கணும்னாக்கா தேவனோட வார்த்தைகளை அதிகாலை நேரத்துல கேட்டு அந்த வார்த்தைகளை ரிசீவ் பண்ணிக்கங்க. இதெல்லாம் கேட்காமையே நல்லா தூங்கி எழுந்துச்சு, ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சு, ஐயோ எனக்கு அப்படி ஆயிடுச்சு, அதுவும் நடக்கல, இது நடக்கல, அது நடக்கல, புலம்புறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நீ தான் தேவனோட வார்த்தையை நீ கேட்கலையே. அதே நேரத்துல இன்னொரு விஷயமா சொல்றேன், எல்லா பெண்களும் பொதுவா இது ஒரு விஷயம், படிச்சுதான் வேதத்தை படிச்சுங்கோ தான் இந்த மாதிரி பிளெஸிங்ஸ் ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. படிக்காத நபர்கள் உங்களோட வார்த்தையில இயேசுவை சேர்த்துக்கங்க. இயேசுவை சேர்த்துட்டு, ஏசப்பா எனக்கு இது பண்ணுங்க, அது பண்ணுங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் வேத வார்த்தையில இருக்கு. அதுக்கு படிப்பெல்லாம் தேவையில்லை. உங்க சொல்ற வார்த்தை அவரோட நாமத்தை வச்சு நீங்க அதிகாலை நேரத்துல பயபக்தியோட கீழ்ப்படிந்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்க, அவ்வளவுதான். ஸோ தேவனோட வார்த்தையை கேட்கணும்னு தேவன் சொல்லி இருக்கிறார். ஒரு கஷ்டம் வந்தா, ஒரு பிரச்சனை வந்தா அந்த சொல்யூஷன் அந்த வார்த்தையில இருக்கும். அந்த வார்த்தையை பிடிச்சிக்கோமா. அந்த வார்த்தை அந்த நாள் முழுக்க உன் கூட பேசும். அந்த வார்த்தை அந்த நாள் முழுக்க உனக்கு ஹோலியா இருக்கும். அந்த வார்த்தை நீங்க சொல்றக்குள்ள தைரியமாக நீங்க சொல்ல, நம்மளுக்கு தேவன் இந்த வார்த்தை கொடுத்திருக்கிறார், நீ கவலைப்படாது, அந்த நம்பிக்கை. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம பிள்ளைகளுக்கும் கணவர்மார்களுக்கும் நம்ம சொல்லி கொடுக்கறக்குள்ளோ நமக்கு நாமே நம்ம வாழ்க்கை மாறும். நம்மளோட எல்லாமே மாறணும். புது சிருஷ்டியாக மாறணும்னா இப்படிதான் மாற முடியும். அப்படியே இருந்தா எப்படி இல்லையா? ஸோ மாறுதல். ஸோ நம்ம அந்த வார்த்தைகளை ரிசீவ் பண்றது மூலமா தான் நம்மளுக்கு கிடைக்கும். 3வது காரியம் விசுவாசம். நீங்க எது சொல்லி கொடுக்குறீங்களோ இல்லையோ, விசுவாசத்தை சொல்லி கொடுக்க தயவு செஞ்சு பிள்ளைகளுக்கு. தாய்மார்களே, இந்த லைவ்ல பார்த்துட்டு இருக்கிற அத்தனை தாய்மார்களுக்கும் ஒரு விஷயத்த சொல்றேன், எது சொல்லி கொடுக்குறீங்களோ இல்லையோ தயவு செஞ்சு விசுவாசத்தை சொல்லி கொடுங்க. அந்த விசுவாசம் தான் லூக்கா 1:45 விசுவாசித்தவளே பாக்யவதி, கர்த்தராலே
அவர்களுக்கு சொல்லப்பட்டது நிறைவேறும் என்றார். ஸோ இந்த மாதிரி விசுவாசம், அந்த தாய்க்குள்ளான விசுவாசம், வார்த்தையை கேட்கறது மூலமா தான் எந்த பிரச்சனை வந்தாலும் அது நம்ம சால்வ் பண்ண முடியும். அதை போன தடவை பேசியிருந்தேன். ஒரு சிங்க பெண் போல நம்ம இருந்து சொல்ல முடியும். ஒரு பாட்டு கூட இருக்குன்னா, சிங்க பெண்ணே இல்லையாமா மொழி, ஆணினமே உன்னை வணங்குமே இல்லையா. ஸோ அந்த சிங்க பெண் போல நம்ம தைரியமா ஒரு சொல்யூஷன் பிள்ளைகளுக்கு சொல்லலாம். இதுதான் ஏன்னா அந்த வார்த்தை நான் படிச்சிருக்கிறேன். அந்த வார்த்தையில விசுவாசம். ரோமன்ஸ் 10:17 படி ஆண்டவரோட வார்த்தைகள் கேட்கறது மூலமா தான் அந்த விசுவாசமே வரும். விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனிடத்துல இருந்து வரும். ஹல்லேலூயா. சோ இந்த மாதிரி விசுவாசத்தோட நம்ம இருக்கிறவங்களோ நிச்சயமா நம்மளுக்கு ப்ராப்ளம் சொல்யூஷனுக்கு ஒரு பதில் உண்டு. சோ உடைந்து போவாதீங்க. விசுவாசத்தோட பிள்ளைகளுக்கு தட்டி கொடுங்க, கணவர்மார்களுக்கு தட்டி கொடுங்க, எல்லாமே நடக்கும். ஏன்னா நான் விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேனே, அவ்வளவுதான். அந்த விசுவாசம் தேவன் கிட்ட இருந்து வரணும்னு தான் அவர் விருப்பப்படுறாரு. மார்க் 5:36 இதே காரியத்தை குறித்து தேவன் பேசி இருக்கிறாரு. சோ இந்த விசுவாசம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து நம்ம வளர்க்கணும். எல்லா தாய்மார்களுக்கும் தேவன் அன்போட கேட்டுக்கொள்கிறார். ஹல்லேலூயா. நீ கண்டதுனால என்னை விசுவாசித்தேன், காணாதிருந்தும் உன்னை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆவியானவர் சொல்றாரு, எத்தனையோ தாய்மார்கள் ஆண்டவரை பார்த்ததே இல்லை, ஆனாலும் விசுவாசத்தோட ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கிற தாய்மார்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கா இயேசுவோட உள்ளத்துல. ஜெபிக்கிற தாய்மார்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர், பிகாஸ் he loves us. ஹல்லேலூயா. சோ இப்படிப்பட்ட தேவன் ஒரு நல்ல தேவன். விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. அதிகாலை நேரத்துல தேவனுக்கு கீழ்ப்படிந்து விசுவாசித்து அவரோட சித்தத்தின்படி பயபக்தியாக ஜெபம் பண்ற அத்தனை தாய்மார்களுக்கும் தன்னோட பரிசுத்த ஆவியின் வல்லமையினால நிரப்ப போறாராம். நம்மளுக்கு அதுதான் ரிச்னஸ். அப்படி இருந்தா ஒரு நம்ம வீட்டுல இருக்கிறவங்க மட்டும் இல்ல, தெருவுல இருக்கிறவங்க மட்டும் இல்ல, சொந்த பந்தங்கள் எல்லாம் நம்மளோட உயர்ந்த ஸ்தானத்துல வைக்கும். மதிப்பு மரியாதை ஆட்டோமேட்டிக்லி நம்மளுக்கு வந்துடும். ஹல்லேலூயா. சோ இப்படி ஒரு விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும் தேவன் தெரியப்படுத்துறாரு. 4வது காரியம் கடைசியா, கம்ஃபர்ட், ஆறுதல் படுத்துற தேவன். நம்ம தேவன் ஒரு தாயை தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுகிறேன் அப்படின்னு சொல்றார். தாயை போல மார்புடையவர். ஸோ இந்த கேரிங், ஒரு குழந்தைங்களுக்கு பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு கஷ்டம், படிப்புல கஷ்டமோ இல்ல ஹெல்த்ல கஷ்டமோ இல்ல வேலை விஷயத்துல கஷ்டமோ இல்ல கணவன்மார்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டங்கள் வரக்குள்ளோ நம்ம தான் ஆறுதல் படுத்தணும், தேற்றணும், தட்டி கொடுத்து நம்பிக்கை கொடுக்கணும். இது எல்லா தாய்மார்களுக்கு உண்டான கடமைகள் இப்படின்னு தேவன் தெரியப்படுத்துறாரு. சோ பிள்ளைகளை விட்டுட்டு ஏனா தானோன்னு வேற இடத்துல போய் வாழ்றவங்க எல்லாம் அந்த கேட்டகரியில வரவே மாட்டாங்க. சோ தயவு செஞ்சு அந்த மாதிரி காரியங்கள் பண்ணாதபடி பிள்ளைகளை கரெக்டா ஒழுக்கமா நம்ம வளர்க்க ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவிலிருந்து பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவனுடைய அன்பை தாய்மார்கள் காண முடியும். எப்படி ஏர்லி மார்னிங் எந்திக்கிறது, என்னால முடியல, என்னால தூக்கத்துல இருந்து கழிச்சு எழுந்திக்க முடியலன்றங்கோ, தேவன் மேல அன்பு இருந்தா ஆட்டோமேட்டிக்லி எந்திச்சிடலாம். அந்த அன்பு தாங்க என்னை எந்திக்க வைக்குது. எல்லாரும் சொல்றீங்க 3 மணிக்கு எந்திரிக்க, 3 மணிக்கு எப்படி எந்திரிக்க? அவர் பேசுறாரு, சுமிதான் கூப்பிடுறாரு. அந்த அன்பு, அவர் எனக்கு ரொம்ப வேலையா வாங்குறாரு, ஆனா பிரஷர் கொடுக்கறாரு, ஆனா அவ்வளவு அன்பா நேசிக்கிறாரு. சோ நான் எப்ப தூங்குறேன், எப்ப சாப்பிடுறேன், எப்ப ஃபேமிலிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றேன்றதே எனக்கு தெரியல. அவ்வளோ முழுக்க அவ்வளோ வேலை வாங்கிட்டு இருக்கிறாரு. ஒரு கேஸ் எடுத்தா 8 மணி நேரம் 9 மணி நேரம் ஸ்பிரிட்ல டிராவல் பண்ணணும், நான் தியானம் பண்ணணும், அவரோட சமூகத்துல உட்காரணும். அப்பதான் ஒரு கேஸ் சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். ஒரு வருஷமா கை நரம்பு வீக் ஆகி கை தூக்கவே முடியல. கேஸ் எடுத்த பாந்தான்ல இருந்து வராங்கங்க. அந்த அம்மா உடனே கையை தூக்க வைக்கிறாரு. கையை தூக்கி வைக்கிறக்குள்ள, அந்த கையை தூக்கி நிற்கிறக்குள்ள ஆண்டவரை பாக்குற, அவருக்கு நிற்க வச்சுட்டு இருக்காரு கையை. இதுதான் நம்ம தேவன். சோ அந்த அன்பான தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன். இந்த தேவன் ஒவ்வொரு தாய்மார்களுக்கும், ஜெபம் பண்ற தாய்மார்களுக்கு அவரோட ஆவியை ஊத்துவேன்னு சொல்லியிருக்கிறார். ரோமர் 5:5 படி இயேசு கிறிஸ்துவிலிருந்து பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவனுடைய அன்பை பிள்ளைகள் காண்பாங்க, பெற்றுக்கொள்ள முடியும்னு தேவன் தெரியப்படுத்துறார். இயேசு கூட ஏர்லி மார்னிங் தான் ஜெபம் பண்ணுவார். மோசஸும் ஏர்லி மார்னிங் தான் ஜெபம் பண்ணுவார் இல்லையா? இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்.
மார்க் 1:35 ஏசப்பா ஏர்லி மார்னிங் ஜெபம் பண்ண போயிடுவார். அதே நேரத்துல எக்ஸோடஸ் 19ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம் 16ஆம் வசனம் 20ஆம் வசனம் மோசே மலை ஏறினங்க, மலை ஏறி போய் காடுகிட்ட போய் பேசணும். அப்ப எவ்வளவு மணிக்கு எந்திரிச்சு போயிருப்பார். அவருக்கு 80 வயசு 80 years மோசஸ்க்கு. அப்ப அங்க மேல போனா குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணிக்காவது போயிருப்பார். போய் வார்த்தையை வாங்கி அதிகாலை நேரத்துல கீழே வந்து இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லணும். அவரு 5 மணிக்குள்ள விடியற்குள்ள சொல்லணும். அப்போ சூரியன் உதிக்கிற நேரத்துல அவரோட முகம் அவ்வளோ பிரகாசம், பார்க்க முடியாத ஜனங்களுக்கு துண்டு பட்டுக்குவாங்க, அவ்வளோ வெளிச்சம் பிரகாசம். அப்ப அவருக்கு எப்படி இருக்கும்? ஸோ ஏர்லி மார்னிங் எப்போ எந்திரிக்கணும்னா தேவன் மேல அன்பு இருந்தா தான் எந்திரிக்க முடியும். அந்த அன்பை கொண்டு வாங்க. அந்த அன்பை கொண்டு வந்து நம்ம ஜெபம் பண்றதுக்குள்ள, அந்த அன்பின் ஆவினால் நம்மள நேர்ப்புறக்குள்ள ஆட்டோமேட்டிக்லி நம்ம கணவன்மார்களுக்கோ பிள்ளைகளுக்கோ அன்பை மட்டும்தான் நம்ம ஸ்ப்ரெட் பண்ண முடியும். சும்மா வீணா ஏன்னா தானோன்னு வாய் சண்டை கை சண்டைன்னு போடுறது நிறுத்துங்க. இத்தோட இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைப்போம். வாய் சண்டை கை சண்டைகளுக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைப்போம். இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து நம்ம ஏசப்பாவோட அன்பு இருந்தா தான் நம்ம ஸ்ப்ரெட் பண்ண முடியும். அன்பு சகலத்தையும் ஜெயிக்கும். ஹல்லேலூயா. ஆறுதல் படுத்துகிற தேவன். கடைசியா நான் சொன்னது இந்த வார்த்தையை நம்ம வாசிப்போம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல 3-4 வசனம். Second Corinthians 1st chapter 3-4 வாசிப்போம். அல்லேலூயா. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். ஆமென். இப்படித்தான் ஒவ்வொரு தாய்மார்களும் பிள்ளைகளுக்காக இருக்கணும். ஆறுதல் படுத்துற ஒரு கேட்டகரி, அந்த குவாலிட்டியில எல்லாருமே வந்துடுங்க. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் புரிஞ்சதா? ஸ்தோத்திரம். ஆறுதல் படுத்துகிற தேவன், அவரோட விருப்பம் அதுதான். ஒரு தாய் யூஸ்ஃபுல் மதராக மாறணும். அந்த தாய் வந்து கேரிங் மதராக இருக்கணும். கேரிங், லவ், அஃபெக்ஷன் அத்தனையும் இருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு தாய், தேவ பக்தியாக உள்ள அந்த தாய் மாற வேணும். தேவ பக்தி உள்ள தாயாக மாற வேணும். ஸோ சமுதாயத்துக்கு தான் ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். வரும் எதிர்கால தலைமுறைக்கு நீ எக்ஸாம்பிளாக இருந்தா மட்டும்தான் உன்னை வந்து புகழப்படுவார், நல்ல தாயின்னு சொல்வார். எப்படி எக்ஸாம்பிளா இல்லைன்னா இல்லையா? நம்ம நடந்துக்கிற முறையில தான் இருக்கு. நம்ம வருஷந்தோறும் இப்படியே இருந்துடுவோமா? நம்மளுக்கு அடுத்தடுத்து படி நம்ம போயிட்டே இருப்போம். ஸோ நம்ம கீழே வந்து சந்ததிகள் வந்துட்டே இருக்கும். நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா தானே இருக்கணும். அப்போ நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்லி இந்த குவாலிட்டிஸ்ல நம்ம வந்து வச்சுக்கணும். இந்த குணங்களை வச்சுட்டாக்கா குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யாருன்னு சொன்ன அந்த சாலமோனுக்கு நம்ம சேலஞ்சாக நிற்போம் இல்லையா? சோ அந்த முத்துக்கள் விட விலை உயர்ந்ததாக நம்ம இருப்போம். ஹல்லேலூயா. இந்த மதிப்பு மரியாதை கௌரவம் கனப்படுத்துதல் ஆண்டவர் நமக்கு கொடுக்கறதுக்கு விருப்பப்படுறார். ஒரு நாள் நம்மள வந்து வெக்கப்படவே விட மாட்டார். ஹல்லேலூயா. சோ இந்த மாதிரி அன்போட தேடுனா குடும்பத்துல அந்த அன்பு சமாதானம் அப்படியே இருக்கும். ஏசப்பா என்ன பண்றாரு? பிரசங்கம் முடிச்சுட்டு வெளியில வர்றாரு. மார்க் 10ஆம் அதிகாரத்துல 13-16 வசனம். ஸோ ஏசப்பா வந்து வரக்குள்ளோ நிறைய ஸ்திரீகள் குழந்தைங்களை வந்து எடுத்துட்டு வந்து ஏசப்பாட்ட பிளெஸிங்ஸ் வாங்கணும். சீஷர்கள் வந்து அவங்களை தடுக்கிறாங்க. ஸ்டாப், அவர் ரொம்ப பிஸி அப்படி இப்படின்னு. ஏசப்பா பாக்குறாரு, எதுக்கு நீ நிறுத்துற? வேண்டாம், அப்படி செய்ய வேண்டாம்னு சொல்லி மார்க் 10:16 அவர் என்ன பண்றாரு? அவர்களை இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். கண்டிப்பா அவர் ஆசீர்வாதம் பண்றவங்களும் முத்தமிட்டு இருப்பாரு இல்லையா? இதுதான் யூதர்கள் குணமே. அதுதாங்க. ஆதியாகமம் 48:10 வசனத்துல, ஆதியாகமம் 48:10 வசனத்துல அவர் வந்து எல்லா யூதர்கள் வந்து கட்டி அணைத்து முத்தம் கொடுக்கறது ஒரு பழக்கம். சோ நிச்சயமா ஏசப்பா அப்படிதான் பண்ணிருப்பாரு. இண்டிவிஜுவலா வந்து கை வச்சு ஜெபம் பண்றதுக்குள்ள இப்படி தட்டி கொடுத்து கன்னத்துல முத்தம் இட மாட்டாரா?
எனக்கு இங்க முத்தம் விட்டு இருக்கிறாரு, தலையில முத்தம் விட்டு இருக்கிறாரு, எனக்கு தெரியுமே. நான் உணர்ந்து அவர் ஒரு பர்சன் முத்தம் விட்டா எப்படி இருக்கும் அப்படி ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி அந்த அனுபவத்துல நம்ம எல்லாருமே வரணும். இப்ப கடைசியா ஆரம்பத்துல நான் என்ன சொன்னேன், அந்த சிலுவை காட்சி தொங்கிட்டு இருக்கிற அந்த இயேசு இப்ப இங்க இருக்கிறாரு. கீழே யோவானும் மரியாலும் நின்றுட்டு இருக்கிறார். இப்போ யோவான் இவ்வளவு நேரம் மரியால பார்த்துட்டு இருந்தாரு. இப்போ யோவான் பக்கம் அவரோட கண் பார்வை போகுது. அந்த ரத்தம் வடிந்த கண்ணுல அந்த ரத்தம் கட்டி ஜெல்லா இருக்குது, ஓபன் பண்ண முடியாது. அந்த ஓரத்துல நடுவுல யோவானை இப்ப பாக்குறார். யோவானை பார்த்து ஏசப்பா நினைக்கிறார். இப்ப ஏசப்பாட்ட நம்ம கத்துக்கிற விஷயம் என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப ஏசப்பா பாக்குறாரு. யோவான் 13 அதிகாரத்துல 25 வசனம் 23 வசனம் 25. யோவான் 13 23 25 வசனம். ஸோ அவரு யோவான் எப்போதும் ஏசப்பாவோட மார்பிலே இருந்தாராம். மார்பிலே சாஞ்சிட்டு இருப்பாரா, மார்பிலே சாஞ்சிட்டு இருக்கிறக்குள்ளோ அப்ப யோவானை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என் மார்பிலே நீ சாய்ந்து கொண்டு இருந்தாயே யோவான், நான் இப்ப போகிறேனே, நான் உன்னை தனியாக விட்டு போகவே நீ நினைக்கிறியா? நிச்சயமா கிடையாது. அதோ பார் உன் தாய், அவள் தான் இதுக்கு மேல உனக்கு தாய். அவளோட மார்பில் நீ சாஞ்சிக்கோ. அந்த கேரிங், இந்த கேரிங் ஒரு தாய் எப்படி கேர் பண்ணாங்களோ அதே மாதிரி இவர் அந்த குணங்கள் ஏன் அப்படி நம்மளுக்கு கத்து கொடுக்குறாருன்னா யோவானை வச்சு கத்து கொடுக்குறாரு. அந்த குழந்தைங்க நம்ம உயிர் பிரிஞ்சாலையும் பரவாயில்லை, அந்த குழந்தைங்களை ஒரு பாதுகாப்பான இடத்துல கொடுக்கணும்ன்றது அவரோட நோக்கமாக இருந்தது, அந்த கேரிங். ஆனா நிறைய ஸ்திரீகள் என்ன பண்றாங்க, குழந்தைங்களை விட்டுட்டு ஏனாதாலும் சுத்திட்டு இருக்கிறாங்க. பொறுப்பு இல்லை, கடமைகள் இல்லை. வெறும் குழந்தை பெத்துட்டா மட்டும் நீ தாயாயிடுவியா? கஷ்டப்பட்டு வளர்க்கணும். இனி வரைக்கும் தாய்மார்கள் உழைச்சிட்டு தான் இருக்கிறாங்க பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக. அந்த கேரிங் யோவானை பார்த்து சொல்றார், அதுவும் உன் தாய், அவளோட மார்பில சாய்ந்துக்கோ, நான் போகிறேன் யோவான்னு சொல்லிட்டு அவருடைய போறக்குள்ளோ அந்த வேதனையோட காட்சி அதுல படிக்க வேண்டிய விஷயங்கள் நம்மளுக்கு நிறைய இருக்குதுங்க. ஏசு மாத்திர சிலுவை சுமக்கல, குழந்தைங்களை வளர்க்கிற ஒவ்வொரு தாய்மார்களும் குழந்தைங்க நம்ம சிலுவை சுமந்துட்டு தான் இருக்கிறோம். ஒரு சமுதாயத்துக்கு என்ன ஏன் பரிசாக கொடுத்திருக்கிறாருன்னா என்னோட 2 குழந்தைங்க அங்க வளர்த்துட்டு இருக்கிறார் அவரு. இன்னைக்கு ஜனங்களோட ஆத்மாங்கள ராஜ்யத்துக்கு போகணும்ன்ற ஒரே வெறித்தனம் ஆவியானவருக்கு இருக்கிறதுனால என்னை பயன்படுத்திட்டு இருக்கிறார். ஆவிகளை பகுத்தறியும் சக்தி, வரம், இது ரொம்ப வேணும். ஆத்மா அவங்க போதா இல்லையான்றது பார்க்க முடியும். இண்டிவிஜுவலா ஆத்மாங்களை நம்ம சேவ் பண்ணிக்கணும்னு தேவன் விருப்பப்படுறார். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்மளும் சிலுவை தான் சுமந்துட்டு இருக்கிறோன்னு தேவன் தெரியப்படுத்துறாரு. அந்த தாய்மார்களோட தியாகத்தை நினைத்து இந்த விஷயத்துல இந்த நாள்ல எல்லா பிள்ளைகளும் கொண்டாட வேண்டிய நாள் இது. ஏசையா 49:15 வசனத்தின்படி ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். சோ அப்படிப்பட்ட ஒரு தேவன் யோவானை மறக்கவே இல்லை, யோவானை அவர் பெற்றெடுக்கவே இல்லை. ஆனா குழந்தை மார்பிலேயே சாஞ்சிட்டு இருந்தாருன்னா பாத்துக்கங்க. யோவான் கேரிங்கா தன் தாய் கிட்ட ஒப்படைச்சிட்டு போறாருங்க. உன் தாய் தகப்பன உன்னோட வாழ்க்கை நீடித்து இருக்கும் வேணுமானால் நியாயப்பிரமாணம் யாத்ராகமும் 20:12 தாய் தகப்பனை கனப்படுத்தி தான் ஆகணும். நல்ல தாய்கள் கனப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இயேசு தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாருன்னு லூக்கா 2:51 சொல்லப்பட்டது. லூக்கால சொல்றாங்க அவ்வளோ கீழ்ப்படிந்திருந்தாரா ஏசப்பா. நம்மளும் கீழ்ப்படியணும். இது கத்து கொடுத்திருக்கிறார் நமக்கு. நம்ம இப்படி ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு கத்து கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த விஷயத்துல நம்மளுக்கு படிக்க கூடாத விஷயம் என்னன்னாக்கா, உலகத்துல முதல் பெண்ணு ஏவாள் எல்லாருக்குமே தெரியும். ஏசப்பாட்ட கேரிங் நம்ம படிச்சுக்கணும். ஏவாள் கிட்ட படிக்க கூடாத ஒரு விஷயம் என்னன்னாக்கா, அவள் தேவனுக்கு கீழ்ப்படியாதவள். அந்த கீழ்ப்படிதல் நம்ம படிக்கவே கூடாது. ஒவ்வொரு ஸ்திரீகளும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து ஆகணும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை நம்ம பார்த்து பண்ணா நம்ம சக்சஸ்ஃபுல்லாக மதராகவே மாறி விட முடியும். தாய்கள்
எப்படி வந்து உன் சந்ததிகள் மேலே என் ஆவியும் உன் சந்தானத்தின் மேலே என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம பிளெஸ்ட் மதரா இருந்தா தான் இது எல்லாமே கிடைக்கும். சந்ததிகள், சந்தானம். ஸோ ஒவ்வொரு தலைமுறைக்கும் நம்மளுக்கு பிளெஸ்ட் மதராக மாறணும்னாக்கா இப்பவே ஆரம்பிச்சிடுங்க. ஒருவேளை ஆரம்பிக்கலன்னா இனிலேருந்து ஆரம்பிங்க இல்லையா ஃபர்ஸ்ட்? இப்பவே ஆரம்பிச்சிடணும். அடுத்த தலைமுறைகளுக்கு வரத்துக்கு முன்னாடி இப்பவே ஆரம்பிச்சிடுங்க. நீங்க விதை போடுறதா நாளைக்கு மரமாக வளர முடியும். தாவீது எவ்வளவு கேரிங் தெரியுமா? வனாந்திரத்துல லாஸ்ட் யுத்தம் நடக்குது. அந்த லாஸ்ட் யுத்தம் நடக்கிறதுக்குள்ள 1 சாமுவேல் 22 அதிகாரத்துல 3-4 வசனம். என்ன பண்றாரு சாமுவேல்? ஓடி போய் அவங்க அம்மா அப்பா பாதுகாப்பான ஒரு இடத்துல வச்சுட்டு தான் வராரு இல்லையா? சோ அந்த மாதிரி எல்லாருக்கும் அவர் ராஜா. எவ்வளவு நாட்டுக்கு ராஜா தெரியுமா? எவ்வளவு உயிர்கள் போகுது அவங்க எதிர்க்கும். கண்ணுக்கு முன்னாடி எத்தனை உயிர்கள் அழியுது. ஆனா அவங்க தாய் தகப்பன் மட்டும் எவ்வளவு சேஃபா வச்சுட்டு வராது பாருங்க இல்லையா? இந்த மாதிரி தான் எல்லாருமே இருக்கணும் அப்படின்னு வந்து தேவன் தெரியப்படுத்துறார். ஒரு உண்மை சம்பவம் இது. 1820 தமிழ்ல என்ன சொல்றது இதுக்கு? 1820 1820 வருஷம் பீட்டர் ரிச்லே. இது ஹிஸ்டரி, கதை இல்லை, இது ஹிஸ்டரி. இவர் வந்து என்ன பண்றாரு, இங்கிலாந்துல இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு டிராவல் பண்ணணும். ஒரு கப்பலை சொந்தமா இவர் வந்து வாங்கி அதுல டிராவல் பண்றாரு. அந்த கப்பல்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல பல நாட்கள் போயிட்டே இருக்கிறாரு. கப்பல் முழுங்கிடுது. கப்பல் முழுங்கின உடனே இவர் வந்து தண்ணியில ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கிறாரு. எல்லாருமே செத்து போயிடுறாங்க. இன்னொரு கப்பல் வருது, 2வது கப்பல். 2வது கப்பல் வந்த பிறகு அது கொஞ்ச நாள் போய் அதுவும் முழுங்கிடுது. எல்லாருமே செத்து போயிடுறாங்க. இவர் பொழிச்சுக்கிறாரு. ஒரு புயல் காத்து வந்து அது முழுங்கிடுது 2வது கப்பல். 3வது கப்பல் போறாரு. இப்ப அதுல காப்பாற்றப்பட்டு 3வது கப்பல்ல டிராவல் பண்றாரு. அதுவும் சுழல் காத்து வந்து அதுவும் முழுங்கிடுது. எல்லாருமே செத்து போயிடுறாங்க. இவர் மட்டும் பொழிச்சுக்கிறாரு. 4வது கப்பல்ல ஏறி போறாரு. 4வது கப்பலும் முழுங்கிடுதுங்க தண்ணியில. எல்லாரும் செத்து போயிடுறாங்க. இவர் பொழிச்சுக்கிறார். கடைசியா 5வது கப்பல் ஏறுறாரு. அந்த 5வது கப்பல் ஏறக்குள்ள இன்னும் சில மைல் தான் தூரம் இருக்கு ஆஸ்திரேலியாவுக்கு போறதுக்கு. அங்க ரீச் ஆகணும். அந்த கப்பல் முழுங்கிடுதுங்க. என்ன பண்றது தெரியல. பீட்டர் ரிச்லே மட்டும் உயிரோட இருக்கிறாரு. ஒரு சின்ன படகு கடைசி 6வதா வருது. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. 6வதா வருது. அப்புறம் அந்த படகுல அந்த குரூக்காரங்க வந்து காப்பாத்தி அவர் வந்து அந்த 6வது படகுல ஏத்துறாங்க. அப்போ இவர் சொல்றாரு, 5 முறை கப்பல் முழுங்கிடுச்சு, எல்லாருமே செத்துட்டாங்க, நான் மட்டும் இப்ப பொழிச்சு இருக்கிறேன்னு அப்படியே கண்ணீரோட சொல்றாரா. அந்த கதை கேட்டு எல்லாருக்குமே ஆச்சரியமாச்சா. அப்புறம் அவங்க ஓப்பனா பேச ஆரம்பிக்கிறாங்களா. அப்ப அந்த சின்ன கப்பல் 6வது கப்பல்ல சில ஜனங்க மட்டும் தான் டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு அம்மா வந்து அதுல ஆரம்பத்துல நல்லா பேசிட்டு இருந்தாங்களா. திடீர்னு சிக்காயிட்டு அவங்க ரொம்ப சுகம் இல்லாம ஆயிட்டாங்களா. இப்போ ஆஸ்திரேலியா ரீச் ஆகிறதுக்குள்ள அவங்க உயிர் பிரியறதுக்கு அதிகமான வாய்ப்பு. ஏன்னா மூச்சு இழுத்துட்டு இருக்கு. அப்போ வந்து அந்த கேப்டன் சொல்றாரா, பீட்டர் ரிச்லே, எங்க முகம் எல்லாம் அந்த தாய்க்கு எல்லாருக்குமே தெரியும், ஆனா நீ மட்டும் தான் ஸ்ட்ரேஞ்சரா இருக்கிற, நீ வந்து சொல்லு அந்த தாய்க்கு நீ தான் மகன் சொல்லி அட்லீஸ்ட் அவங்க போறதுக்குள்ள சமாதானமா போவாங்க இல்லையா அப்படின்னு சொல்றக்க, கண்டிப்பா நான் 5 கப்பல்ல இருந்து என்னை காப்பாத்தி 6வது கப்பல்ல என்னை உயிரோட வச்சிருக்காங்கன்னா நிச்சயமா நான் வந்து போய் நான் தான் மகன் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த தாயை பார்த்தோன்னே ஒரே கூச்சல் போடுறாரா, அம்மான்னு கத்துறாரா. எல்லாருக்குமே ஆச்சரியமாவுதா. அப்ப வந்து கேக்குறாங்களே, ஏன் இவங்க தான் என் அம்மா, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு வருத்தத்தினால நான் பிரிஞ்சு வந்துட்டேன், இப்ப இவங்கள பாக்குறதுதான் நான் வந்துட்டு இருக்கிறேன். அப்பதான் அவங்க ஜனங்கள்லாம் சொல்றாங்களா, இந்த தாய் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்றக்குள்ள, அர்லி மார்னிங் ஜெபம் பண்றக்குள்ள அவங்க ஆரம்பிச்சு முடிக்கிற ஜெபமே, என் உயிர் பிரிவுக்கு முன்னாடி என் மகனை நான் பார்க்கணும் ஆண்டவரே. இதுதான் அவங்களோட ஜெபம். மகனை பார்த்தாங்களா, அந்த தாய் எந்த இறைவன்கிட்ட ஜெபம் பண்ணாங்களோ அந்த இறைவன்கிட்ட நம்மளும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். நமக்கும் அவர் வந்து என்னென்ன தேவையோ அத்தனையும் அவர் வந்து கொடுப்பாருன்றது தேவன் தெரியப்படுத்துறாரு. ஹல்லேலூயா. இப்படி ஒரு விஷயம் ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் இந்த பாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறாரு. அன்னாளோட கண்ணீருக்கு பதில் கொடுத்த தேவன், தீமோத்தியோட தாயாரோட ஜபத்துக்கு பதில் கொடுத்த தேவன் நம்மளோட ஜபத்துக்கு கொடுக்க மாட்டாரா? விசுவாசத்தோட ஒவ்வொரு காரியம் உங்க மனசுல தெரியும் எந்த காரியத்துக்காக ஜபம் பண்ணு, அந்த காரியத்தை வைத்து நீங்க அதிகாலை நேரத்துல ஜபம் பண்ணுங்க. நிச்சயமா தேவன் இறங்கி வருவார், நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு கணவன்மார்களும் பிள்ளைகளும் அத்தனை பேருக்கும் தேவன் நன்மையான காரியங்கள் செய்ய வல்லவராக இருக்கிறாரு ஒரு தாயின் ஜபத்து மூலமாக.
ஹல்லேலூயா. ஸோ இப்படிப்பட்ட ஒரு தேவன் நம்ம தேவன். நம்ம தெரிஞ்சோ தெரியாமலையோ பாவங்கள் செஞ்சிருக்கலாம். அறிக்கை பண்ணுங்க. தேவன் நிச்சயமா நம்மளை மன்னித்து மறந்துடுவார். ஒருவேளை ஐயோ ஆண்டவரே, நான் காலையில நேரம் உங்களுக்கு கொடுக்கல, ஜெபம் பண்ணல, நான் உங்களுக்கு கீழ்ப்படியில, இதுக்கு மேல என்ன நான் மாத்திக்கிறேன். கேளுங்க, நாளையிலேருந்து மாத்துங்க, வாழ்க்கையை மாத்துங்க. ஏதாவது ஒன்று படிக்கணும் இல்லையா? அது நல்ல விஷயமா தான் படிக்கலாமே. வாழ்க்கையை மாத்திட்டு ஆரம்பிங்க. அந்த நாள் முழுக்க உங்களுக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும். பிறரோட பாவத்தையும் நம்ம மன்னிக்கணும் தேவன் தெரியப்படுத்துறார். நம்ம தேவன் பிறரோட பாவத்தை மன்னிச்சா தான் பரலோகத்துல இருக்கிற பிதா நம்மளோட பாவத்தை மன்னிப்பாருன்னு சொல்லியிருக்கிறார். அதை நம்ம செய்வோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் உப்புரவாதமாகுவோம். ஒருத்தர் கை குலுக்கி சமாதானத்தை ரிசீவ் பண்ணிப்போம். உங்களுக்கு சமாதானம். பீஸ் பி வித் யூ. Peace be with you. Peace be with you. Double peace be with you. Double peace. எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்த ஜெபத்தை நம்ம சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையதே. ஆமென். இங்கிலீஷ்ல சொல்லுவோம். Our Father in heaven, hallowed be your name. Your kingdom come. Your will be done on earth as it is in heaven. Give us today our daily bread, and forgive us our debts, as we also forgive our debtors. And lead us not into temptation, but deliver us from evil. For yours is the kingdom, and the power, and the glory forever. Amen. உட்காருவோம். உங்களோட அன்பு காணிக்கைகளை கையில வச்சுக்கோங்க. நீங்க தேவனுக்கு கொடுக்கறது இது புனிதமான காரியங்களுக்கு பயனாகுது. தேங்க்யூ ஜீசஸ். உற்சாகத்தோடும் மனப்பூர்வமா கொடுக்கிறவங்ககிட்ட தேவன் பிரியமாக இருப்பார். சம்பூர்ண நன்மையினால அவர் நிரப்புவார். 30, 60, 100 ஆகும்படியாக அவரே உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அவரோட அன்பு குறித்து இந்த பாடல் எல்லாரும் கைத்தட்டி அவரோட அன்பினால நம்ம அவர் அன்பு பத்தி நம்ம பேசுற இந்த பாடல்ல அவர் அன்பின் ஆவி நமக்குள்ள இறங்கி வரும். ஹல்லேலூயா. கைகளை தட்டுங்க. நமக்கு அதுதான் மியூசிக். உன் அன்புக்கு நான் அடிமையானே, உம்மோடு நானும் இசைந்திருப்பேன். உம் வார்த்தையாலே என்னை உருவாக்கினீர். உம் சித்தம் செய்ய என்னை அளித்தீர். உம் அன்புக்கு நான் அடிமையானேன், உம்மோடு நானும் இசைந்திருப்பேன். உம் வார்த்தையாலே என்னை உருவாக்கினீர். உம் சித்தம் செய்ய என்னை அளித்தீர். உம்மை மறவேன், நான் உம்மை மறவேன். பிறருக்கு உம்மை விட்டு கொடுக்க மாட்டேன். உம்மை மறவேன், நான் உம்மை மறவேன். பிறருக்கு உம்மை விட்டு கொடுக்க மாட்டேன். எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் நான் உம்மை விட்டு போகவே மாட்டேன். என் கால்கள் சறுக்கினால் விழுந்தாலும் கரம் பிடித்துக் கொள்வேன். மனிதரின் வார்த்தையால் ஒதுக்கப்பட்டேன். மனிதரின் வார்த்தையால் ஒதுக்கப்பட்டேன். உம் வார்த்தை ஒன்று பெற்றுதே. உம் அன்புக்கு அளவே இல்லை, அதை வாங்க ஓரலையும் இல்லை. உம் அன்புக்கு அளவே இல்லை, அதை வாங்க ஓரலையும் இல்லை. உம் அன்புக்கு நான்
போகவே இல்லை. என் நண்பர்கள் என்னை உதறித்தாலும் நான் தோற்று போகவே இல்லை. தள்ளப்பட்டெல்லாம் விழுந்த என்னை, தள்ளப்பட்டெல்லாம் விழுந்த என்னை மேல உயர்த்தி வைத்தீர். அன்புக்கு அளவே இல்லை, அதை வாங்கவோ விலையும் இல்லை. அன்புக்கு நான் அடிமையானே, உம்மோடு நான் செய்திருக்கேன். வார்த்தையாலே என்னை உருவாக்கினீர், சித்தம் செய்ய என்னை அளித்தீர். உம்மை மறவேன், நான் உம்மை மறவேன், பிறருக்காய் உம்மை விட்டு கொடுக்க மாட்டேன். உம்மை மறவேன், நான் உம்மை மறவேன், பிறருக்காய் உம்மை விட்டு கொடுக்க மாட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் எழுந்து நின்று இறைவனுக்கு கடைசி blessings receive பண்ணிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை காட்டி கொடுக்கும் அந்த ராத்திரி பந்தியில சொன்ன வார்த்தைகளை நம்ம நினைவு கூறுவோம். இயேசு கிறிஸ்து அப்பத்தை தன் கையிலே எடுத்து அதை ஸ்தோத்தரித்து அதை பிரித்து, இது உங்களுக்காக பிற்கப்பட்ட என்னுடைய சரீரம், இதை வாங்கி உண்ணுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நம்ம செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் சரீரம். ஆமென். அந்தபடியே ஒரு பாத்திரத்தில் திராட்சை ரசத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய இரத்தம், இது என்னுடைய புதிய உடன்படிக்கை ஆகும், இதை வாங்கி பருகுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நம்ம செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். ஆமென். கண்களை மூடி நம்ம இறுதி ஜெபத்துல கலந்து கொள்ளுவோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி 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 அப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே உமக்கு நன்றி அப்பா. நல்ல தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. அன்புள்ள ஆண்டவரே உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த நாள் விசேஷமான நாள், அன்னையர்கள் தினம். ஆண்டவரே, இந்த நாளை நாங்கள் எல்லாரும் கொண்டாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களுக்கு இவ்வளோ ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை நீங்க வைத்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி ராஜா. ஏசப்பா, இந்த பூமியில நீங்க எங்களுக்காக கொடுத்த தாய்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களுக்கு ஒரு தாய் கொடுத்தீங்க, அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் ஒரு தாய் கொடுத்திருக்கீங்க, அதுக்காக எல்லாரோட சார்பில் நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி ராஜா. ஒரு தாய்மை என்பது எவ்வளவு உயர்வான ஒரு பாக்கியம், எவ்வளவு உயர்வான ஒரு ஸ்தானம், எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் ராஜா. அந்த தாய்மை ஒவ்வொரு தாய்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்க, அதுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த பூமியில ஆண்டவரே, உங்களை நேசிக்கும்படியாக வைத்திருக்கிற அந்த தாய்மார்களை நீங்க ஆசீர்வதிக்கணும் ராஜா. ஆண்டவரே, குழந்தைங்களை பெற்றெடுத்து ஆண்டவரே முன்வரும் சந்ததிகளுக்கு உங்களோட கட்டளைகள் ஆண்டவரே கற்பனைகள் கீழ்ப்படிந்து அந்த பெற்றெடுக்கிற ஒவ்வொரு தாய்மார்களையும் நீங்க ஆசீர்வதிக்கணும் ராஜா. அதே நேரத்தில் அந்த குழந்தைங்களை ஆண்டவரே நல்லபடியாக வளர்த்து நன்றாக நல்ல நிலைமைகள் கொண்டு வந்து சமுதாயத்துக்கு ஒரு பரிசாக கொடுக்கிற அந்த தாய்மார்களை நீங்க பேர் பேராக ஆசீர்வதிக்கணும் ராஜா. ஆண்டவரே, உங்களுக்கு கீழ்ப்படிந்த தாய்மார்களை ஆசீர்வதிங்கள்
கொள்ளுங்கள் ராஜா. உங்களை நேசிக்கிற தாய்மார்களை ஆசீர்வதிங்கள் அப்பா. ஜெபிக்கிற தாய்மார்களை ஆசீர்வதிக்கணும் சுவாமி. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. முன் வரும் சந்ததிகளுக்கு, தலைமுறைகளுக்கு ஆண்டவரே ஒரு முன் உதாரணமாக இருக்கிற தாய்மார்களை நீங்க ஆசீர்வதிக்கணும் தகப்பனே. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே விசேஷமாக தாய்களோட கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கணவன்மார்களையும் தகப்பன்மார்களும் பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கணும் ராஜா. அந்த பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க ராஜா. எவ்வளவு உயர்வான ஸ்தானத்தை நீங்க தாய் கொடுத்து வைத்திருக்கிறீங்கன்றது உணர்த்துங்கள் சுவாமி. நல் வார்த்தைனாலும் ஆண்டவரே செய்கைகள்னாலும் ஆண்டவரே அவங்களோட காரியங்கள்னாலும் ஆண்டவரே அவங்களோட சிந்தனைகள் ஆண்டவரே அவங்களோட பேச்சினாலும் ஆண்டவரே அந்த தாய்க்கு மதிப்போ மரியாதையோ அன்பு பாசம் கொடுக்கணும்ன்றது நீங்க சொல்லி கொடுங்க ராஜா. பிள்ளைகளோட இருதயத்தை நீங்க மாத்துங்க சுவாமி. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. தனிமையில இருக்கிற தாய்மார்களை நீங்க ஆசீர்வதிக்கணும் அப்பா. ஆண்டவரே கணவன் இழந்த தாய்மார்களை நீங்க ஆசீர்வதிக்கணும் ராஜா. பலகீனமாக உடைந்து போன தாய்மார்களை நீங்க ஆசீர்வதிக்கணும் ராஜா. தன் வாழ்க்கை கண்ணீரிலே சிந்திட்டு கொண்டிருக்கிற அந்த தாய்மார்களை நீங்க ஆசீர்வதிக்கணும் ராஜா. ஒவ்வொரு தாய்மார்களுக்குள்ள ஆண்டவரே உங்களோட பரிசுத்த ஆவியின் வரங்களை ஊற்றும் ராஜா. நிரப்புங்கள் சுவாமி, நிரப்புங்கள் ராஜா. ஜப ஆவியை ஊற்றுங்கள் சுவாமி. மாற்றத்தை கொண்டு வாங்க சுவாமி. அடுத்த தலைமுறைக்கு மாற்றத்தை கொண்டு வாங்க சுவாமி. தாய்களை ஆண்டவரே உங்களோட கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து குழந்தை ஆண்டவரே குழந்தை பாக்கியத்தை கொடுத்து சந்ததிகளை வளர வைக்கிறதுக்காக அந்த தாய்களை நீங்க பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க. ஒரு முன் தலைமுறைக்கு ஒரு உதாரணமாக இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களையும் நீங்க தேர்ந்தெடுத்துட்டு இருக்கிறீங்க ராஜா. அதுக்காக உமக்கு நன்றி அப்பா. நிச்சயமா தேவ சித்தத்தை நிறைவேற்றபடியாக நாங்க செய்யறோம் சுவாமி. ஏசப்பா அதுக்கு உங்களோட அருள் எங்களுக்கு தேவை சுவாமி. நீங்க உதவி தாங்க சுவாமி. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே அவங்க ஜெபிக்கிற காரியங்கள் அற்புதங்கள் நடக்கும் ராஜா. அவங்க தேவைகள் எல்லாம் நீங்க சந்திகள் ராஜா. அவங்க துன்பங்கள் எல்லாம் இன்பமாக நீங்க மாத்துங்கள் சுவாமி. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே இந்த மாதம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடினாங்களோ, திருமணம் ஆண்டு விழா கொண்டாடினாங்களோ அத்தனை பேரும் ஒவ்வொருத்தரும் நீங்க பேர் பேராக ஆசீர்வதிக்கணும் ராஜா. இந்த நாள்ல ஆண்டவரே ஒவ்வொரு தாய்மார்களும் அவங்களுக்கு பிடிச்ச உணவுகளை கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க ராஜா. ஒவ்வொரு உணவுகளை நீங்க சாப்பிட்டு எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கள் சுவாமி. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. அந்த உணவத்தை நீங்க ஆண்டவரே நீங்க பரிசுத்தமாக்குங்கள் ராஜா. அந்த உணவுல நீங்க கலந்து கொள்ள போறதுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. ஆண்டவரே இந்த இடத்தை விட்டு போறதுக்குள்ள உங்களோட சமாதானத்தை கொடுத்து அனுப்புகிறேன் ராஜா. சமாதானத்தோட போகட்டும் சுவாமி. இந்த மாதம் முழுக்க அந்த ஆசீர்வாதத்துல நினைந்திருக்கட்டும் சுவாமி. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் உள்ளுக்குள்ளவே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் எல்லோரும் கூட சதா காலம் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். துதி கன மகிமை எல்லாம் கர்த்தருக்கே சொந்தம். ஸ்தோத்திரம். ஹalleluya. ஹேப்பி மதர்ஸ் டே. நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ், நித்திய ஜீவன் ஜெப வீடு என்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதமான வீடியோகளை கண்டு தேவ கிருபையை பெற்றுக் கொள்வீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். May the good Lord bless every mother. May the Lord bless all you. Hallelujah.